இன்று பேச இருக்கும் திரு டி.ஏ. ஜோசப் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் ஆகியவற்றில் தனித்தனியே எம்ஏ பட்டம் பெற்றவர். கர்நாடகாவில் சட்டம் பயின்றபோது கன்னடம் கற்றவர். வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் தொடர்பினால் தெலுங்கு அறிந்தவர். வானொலி, டிவி ஆகியவற்றில் புகழ் பெற்றவர். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் சென்று சொற்பொழியாற்றியவர். இந்தியாவின் எல்லா முக்கிய நகரங்களிலும் உரையாற்றியிருக்கிறார். பிரான்ஸ் நாட் கம்பன் விழாவில் கலந்து கொண்டவர். 3000 CD வெளியிட்டுள்ளார். சில நூல்கள் எழுதி அவை நூலகங்களில் இடம்பெற்றுள்ளன. இவருடைய யூடியூப் உரைகள் லட்சக்கணக்கில் பார்க்கப்படுகிறது. TAJoseph.com என்பது இவருடைய இணையதளம். உலகம் முழுவதும் இவர்கள் உரைகளை ஆர்வமாய் கேட்கிறது. பல இந்து மத தலைவர்களால் பட்டமளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார். அவர்களை வரவேற்கும் விதமாக கீர்வளை ஊர் சார்பாக மாலை அணிவித்து வரவேற்கப்படுகிறது. சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. என்னை புதுச்சேரியிலிருந்து அழைத்து வந்து இங்கே இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த விழா அமைப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்களே, கீரிவளை ஊர்வகை அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் வருஷாபிஷேகம் கொடை விழா முன்னிட்டு இந்த விழாவை சிறப்புற நடத்தி வரும் கோவில் நிர்வாகிகளே, ஊர் முக்கியஸ்தர்களே, இங்கு ஆர்வமுடன் அமர்ந்திருக்கும் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். திரு செந்தில் அவர்கள் நோட்டீஸில் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு இந்து மதம், இதிகாசங்கள் எதற்கு, எனக்கு மட்டும் ஏன் என்ற பல்வேறு விஷயங்களை பற்றி நான் பேசுவேன் என்று அச்சிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நான் சொல்லலை, அவராக போட்டுக்கிட்டது தான். என்னுடைய பேச்சு ரொம்ப நாள் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். அதனால் என்னுடைய பேச்சில் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு அவர் யூகம். எம்ஜிஆர் சினிமா வந்தால் கத்தி சண்டை இருக்குமான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அது இருக்கும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, விளம்பரமே தேவையில்லை. எம்ஜிஆர் படம்னா சண்டை காட்சி இருக்க தான் செய்யும், நம்பியார் உதவாங்குவார். அது மாதிரி என்னுடைய பேச்சில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு அவர் யூகம் பண்ணிக்கிட்டார். தப்பில்லை. இப்போ நானும் வந்து இன்றைக்கு இந்து மதம் அப்படின்னு ஒரு தலைப்பு, நான் கொடுத்த தலைப்பு தான் அது. ஏன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நண்பர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஒரு 10 நாள் கழித்து அவருடைய உறவினர் ஒருவரை இன்னொருவர் சந்திக்கிற போது என்ன கேட்பார், அவர் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்பார். இப்போ எப்படி இருக்காருன்னு ஏன் கேட்குறாருன்னா, உடம்புக்கு முடியாமல் இருந்தாரே, இப்போ தேறிட்டாரா, என்ன செய்தின்னு. இப்போ அந்த நோயாளி நிலைமையில் தான் இந்து மதம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி இந்து மதம் நிலைமை என்ன? ஒரு காலத்தில் இந்தியாவில் 100க்கு 100% இந்து மதம் மட்டுமே இருந்தது. அப்படிப்பட்ட பாரத நாட்டில் இன்றைக்கி 80% என்று ஜனத்தொகை குறைஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லை, இந்து மக்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் மற்ற மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குமோ, என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்து பயந்து பேசுகிறாப்பில் இருக்குது. ஒரு இந்துவனுடைய சராசரி மத சுதந்திரம் முன்ன மாதிரி இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, சில பேர் சொல்கிறாங்க வந்து அரசாங்கம் இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை.
நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்துக்களாக இல்லை. அதான் முக்கிய விஷயம். ஒரு இந்து எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இந்து இல்லை. இன்றைக்கி 2 பயில்வான் இருக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பயில்வான் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவர் திடகாத்திரமாக இருக்கார், பயிற்சிகள் இருக்காருன்னு அர்த்தம். அவருக்கு திடீர்னு தோல்வி மேலே தோல்வி வருதுன்னா அவர் ட்ரைனிங்கை விட்டுட்டார், உடம்பு வீக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுபோல் இந்து மதமானது இந்த நாட்டிலே வந்த எல்லா மதங்களையும் ஜெயித்து உலகெங்கிலும் இதனுடைய புகழ்கொடி பரவும்படி இருந்த மதம் இன்றைக்கி ரொம்ப பாதிப்படைந்த நிலையில் இருக்கிறது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஏரியாவில் அடிக்கடி என் செவிகளில் விழக்கூடிய செய்தி என்னென்னா, மதமாற்றம் இங்கே ரொம்ப நடக்குது, அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது, போகிறவங்கள போகாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் தூத்துக்குடியில் பல்ராம் தாஸ்னு ஒரு அன்பர், இஸ்கான் பக்தர், அவர் என்னை கூப்பிட்டு இந்த ஊரில் 50% மேலே மாறிட்டாங்க, நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். பேசினேன். பட் அப்போ நான் புரிந்து கொண்ட விஷயம் என்னென்னா, மதமாற்றம் ஆகிறவர்கள் என்ன காரணத்துக்காக அங்கே போகிறாங்க அப்படின்னா, இந்து மதத்தில் இல்லாத ஒரு விஷயம் அவங்க மதத்தில் இருக்குது, அதனால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்றைக்கி நடப்பு என்னங்கிறத சொல்கிறேன். அப்படி அவங்க சொல்கிறது எதை அப்படின்னு பார்த்தா, சிலர் காசு பணத்தை சொல்கிறாங்க, அங்கே போனால் எங்களுக்கு பணம் கிடைக்குது, அல்லது உத்தியோகம் கொடுக்குறாங்க, அல்லது ஃபாரின் சான்ஸ் கொடுக்குறாங்க, அப்படி காரணங்கள் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற மதங்களிலே அவர்கள் அற்புதங்கள் நிகழ்த்துகிறார்கள், உடம்பு நோய் குணப்படுத்துகிறாங்க, குருடர்கள் காண்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், இப்படியெல்லாம் அவங்க செய்கிறாங்க. எனக்கே வயிற்று வலி இருந்துச்சு, இப்போ சரியாக போச்சு, அதனால் நாங்கள் அந்த மதத்துக்கு போகிறோம். இங்கே நம்ம ஊர் மதம் அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இது பரவலாக இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ நம்ம பிற மதங்கள்னு பார்க்குற போது ஒரு வருந்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, அந்த மதங்கள் இந்தியாவில் தோன்றியவை அல்ல, அவை மேல்நாடுகளில் தோன்றிய மதங்கள் இங்கே புகுந்து கொண்டன. அப்போது இந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்தவனுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொன்று தொட்டு நிலை பெறக்கூடிய ஒரு தொன்மை வாய்ந்த இந்து மதம் அவனுக்கு கை கொடுக்கவில்லை, பலனளிக்கவில்லை என்று அவனே வாக்குமூலம் கொடுக்குறான். வேறொருத்தன் சொல்லலை, இந்து தான் சொல்கிறான். அவன் என்னை வயிற்று வலியை போக்கிட்டான், இந்த முன்னூறு பூசாரி மந்திரிச்சு பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை, இந்த ஊர் மந்திரவாதிகள்லாம் ஒன்றும் செய்ய முடியல, அவங்க சொன்னதெல்லாம் நடக்குது, வேலை இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு வேலை கிடச்சிது, வரிசையாக அடுக்கிறான். இப்போ இதுக்கு என்ன வைத்தியம்? இப்படி சொல்கிறவன்ட்ட நீ பொய் சொல்கிறப்பான்னு சொன்னால் அவன் அடிக்க விடுறான். நடந்ததுங்கிறத சொல்கிறேன், அப்போ நான் பொய் சொல்கிறேங்கிறிய நீ அப்படி கேட்குறான். அப்போ அவன் பொய் சொல்கிறதாக நான் சொல்லலை. அங்கே ஏதோ சில ஜால வித்தைகள் செய்து சில அற்புதங்கள் நிகழ்த்துக்கிறார்கள். அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணலை. இப்போது அது நமக்கு தேவையில்லாத வேலை. இப்போ நம்ம மதத்தில், இந்து மதத்திலே நோய்கள் குணப்படுத்த முடியுமா, ஏழ்மையை விரட்டி பணம் வர செய்ய முடியுமா, உத்தியோகம் இல்லாதவனுக்கு உத்தியோகம் வர முடியுமா, கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆக வைக்க முடியுமா, இப்படி சில கேள்விகள் இருக்குது. ஏன்னா நடைமுறைக்கு உதவாத எந்த மதமும் வெற்றி பெறாது. மதம்ங்கிறது என்ன? கடவுள் நம்பிக்கை. அதில் ஏன் நம்ம நம்புகிறோம்? நமக்கு வேண்டியதை கடவுள் செய்வாருங்கிற நம்பிக்கையில் தான். நமக்கு வேண்டியதை கடவுள் செய்யலைங்கிற போது அந்த மதத்தில் நம்ம இருக்க மாட்டோம். அப்போது என்ன விஷயம் என்றால், இந்து மதத்திலே மற்ற மதங்களிலே நடப்பதை விட அதிகமான அற்புதங்கள் சாத்தியம் என்பதை இந்து உணரணும். உணர்ந்தால் தான் அந்த மதமாற்றம் நிற்கும், இந்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இதுதான் நம்பகமான ஒரே வழி. இதை விட்டுட்டு நாங்கள் சண்டைக்கு போகிறோம், அடிக்கிறோம், பிடிக்கிறோம்னு சொன்னால் வன்முறை தான் அதிகமாகுது. போலீஸ்காரன் அந்த பக்கம் சேர்ந்துட்டு பேசுகிறான், எதுக்கு வம்பு? அதை தான் நான் கவனித்தேன்.
இந்துக்களுடைய மத நம்பிக்கை பலவீனப்பட்டு விட்டது. சரி, மத நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம்? எந்த மெடிக்கல் ஷாப்பில் என்ன மாத்திரை வாங்கி சாப்பிட்டா நம்பிக்கை பலமாகும்? அல்லது எந்த கடையில் அது கிடைக்குது? விலாசம் சொன்னீங்கன்னா நாங்கள் ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை அதிகமாகி நாங்களும் அற்புதங்கள்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்பிக்கைனா என்னங்கிறது நமக்கு தெரியல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்பிக்கைனா என்ன அதுவே நமக்கு தெரியல. நான் எப்போவுமே ரூட்டில் படிப்பேன். நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு போகும். அப்போது இந்த நம்பிக்கைனா என்னங்கிறத முதல்ல உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க. நான் பாண்டிச்சேரி விட்டு நேற்றே கிளம்பிட்டேன். அங்கேருந்து ஏறக்குறைய 9 மணி நேரம் பிரயாணம் பண்ணி இங்கே சேர்ந்துருக்கேன். ரொம்ப கஷ்டம். அப்படி நான் வரும்போது ஒரு நண்பர் பாதி வழியில் எங்கே போகிறீங்க? நாகர்கோயிலா? சரி, இவ்வளோ தூரம் சிரமப்படுத்த போகிறீங்களே, அந்த விழா நடக்குமா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நீங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டு அது நடக்கலைன்னு திரும்பி வர்றீங்கன்னு வச்சுக்குவோம், அவ்வளோ உங்களுக்கு நஷ்டம் தானே? உடம்பு எவ்வளோ கஷ்டம், காசு எவ்வளோ வேஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், அது நடக்குங்கிற நம்பிக்கை தாங்க. ஏன் நம்புறீங்க? எதுக்கு நம்புறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு ஒரு 4-5 காரணம் இருக்குதுங்க. ஒன்று, நோட்டீஸ் அடித்து அதுக்கு சாம்பிள் எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. 2வது, ஃபோனில் என்ன சொன்னார், 30 இடங்களில் அதை நாகர்கோயிலில் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து, இந்த செல்ஃபோனில் இன்டர்நெட்டில் அதை பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார். அடுத்து என்ன, நான் என்னுடைய வெப்சைட்டில் அதை போட்டிருக்கேன். என்னுடைய வெப்சைட்டை உலகமுறம் பார்க்குறாங்க. 65 லட்சம் பேர் அது இது வரைக்கும் பார்த்துருக்குறாங்கன்னு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி அவருக்கு தெரியும். தெரிஞ்சு இத்தனை நாள் ஆகி வாய மூடிட்டு சும்மா தானே இருக்கார். ஒருவேளை அந்த நிகழ்ச்சி கேன்சல் ஆகியிருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஃபோன் பண்ணி, சாரி கடைசி நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சு, நிகழ்ச்சியில் நீங்கள் வராதீங்கன்னு சொல்லுவார்ல. சொல்லலையே. சொல்லக்கூடிய மனுஷன் தானே அவர். அப்போது இத்தனை காரணங்களாலே நிகழ்ச்சி நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் நான் போய்கிட்டு இருக்கேன். என் நம்பிக்கை பலித்ததா அப்படின்னா இந்த உக்காந்துருக்கேன், நீங்கள் உக்காந்துருக்குறீங்க, நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, அது நடக்குது. இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இது மாதிரி என்ன நம்பிக்கை வேண்டும் அப்படின்னா, சாஸ்திரம்னா என்னென்னா, பெரியவங்க நம்ம தெய்வங்களை பற்றி சொன்ன விஷயங்கள். இப்போ ராமாயணம் இருக்குது. ராமன் ஒருத்தன் இருந்தான், அவனை அவங்க அப்பா காட்டுக்கு அனுப்பிச்சார். ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டான். இதெல்லாம் சாஸ்திரம். இது எழுதி வச்சுருக்காங்க. இது உண்மை, பொய் இல்லைன்னு நம்ம நினைக்கணும். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அதாவது இன்றைக்கி இந்த சொற்பொழிவு கேட்குறவங்க நாளையிலிருந்து நம்பிக்கை அதிகமாகி தெய்வ அருளை அதிகம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். இப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க. சினிமாவுக்கு போனதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டால், சினிமாவுக்கு போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் பையன் சும்மா இருந்தான். இப்போ போயிட்டு வந்ததுலேருந்து திக்கு திக்கு தில்லானா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான். அதுதான் அதனுடைய விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் முத்தாரம்மன் கோயிலுக்கு போய் 1 மணி நேரம் என்னமோ கேட்டு வந்தீங்களே, யாரோ ஒருத்தர் பாண்டிச்சேரியிலேருந்து கத்தனாராமில், அதை கேட்டதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவர் பேச்சை கேட்ட பிறகு எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது, என் வாழ்க்கையில் சில நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் இருந்தால் தான் செந்தில்குமார் பாடுபட்டதுக்கு பலன்.
இல்லைன்னா வேறு பலன் இல்லை. அவருக்கு ஒரு சுயநல நோக்கம் ஒன்றும் இல்லை. இந்த விழாவை ஏற்பாடு பண்ணுறதுனால அவருக்கு பேங்க்கில் பணம் அதிகமாகுதா? ஒன்றும் கிடையாது. ஊருக்கு நல்லது நடக்கட்டுமே நினச்சி செய்கிறார். அப்படிதான். இப்போ முதல்ல சாஸ்திரங்களை ஏன் நம்பணும், எதுக்கு நம்பணுங்கிற கேள்வி. இப்போ நான் இந்த நிகழ்ச்சியை ஏன் நம்பணுங்கிறதுக்கு நான் காரணம் சொன்னேன், 4-5 காரணம் சொன்னேன். அது மாதிரி சாஸ்திரங்களை ஏன் நம்பணுங்கிறதுக்கு ஒரு 5-6 காரணம் சொல்கிறேன். நம்பர் 1, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக இவர்கள் ஒரே கதையை சொல்லி வந்திருக்கிறார்கள். ராமாயணம்னா ராமன் கதை, ராவணன் தான் சீதையை தூக்கிட்டு போனான் அப்படிங்கிற கதையை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மாறாமல் சொல்லி வந்திருக்கிறார்கள். அது பொய்யா இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு காலகட்டத்திலையாவது அது நின்று போயிருக்கும், இது சரியில்லைங்க அப்படின்னு. இப்போ சில பேர் சொல்கிறாங்க, சினிமாவில் என்னுடைய அபிமான ஹீரோ இருக்கிறாரு, அவர் எப்பேற்பட்ட ஹீரோ தெரியுமா, நான் கையை மடக்கிட்டு ஒரு குத்து விட்டார்னா 30 பேர் அங்கே போய் விழுவான் அந்த பக்கம். அது மட்டும் இல்லை, குத்திட்டு வேகமாக பாஞ்சு ஒரு சோஃபாவில் போய் நின்னார்னா அந்த சோஃபா நகர ஆரம்பிச்சிடும். அப்படி நகரும்போது இந்த கையால் ஒரு 10 பேர் அடித்து விழுத்தாட்டுவார், அந்த கையால் 10 பேர் அடித்து விழுத்தாடுவார். அப்பேற்பட்ட வீரங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். என்ன ஆகுது, ஒரு நாள் தற்செயலாக அவர் மெட்ராஸில் சினிமா ஷூட்டிங் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுது. அதை நேரில் போய் பார்த்தா அவனுக்கு ஒன்று தெரியுது, இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு செய்கிறாங்க, இவருக்கு நிஜமாகவே அவ்வளோ பலமெல்லாம் கிடையாது. இவர் யாரை அடித்து விழுத்தாடுறாரோ அவர் தான் பலசாலி, அவர் தான் ஸ்டண்ட்டு வாத்தியார், அவர் சொல்லி கொடுத்து தான் இவர் அந்த மாதிரி செய்கிறாரு. இவர் குத்துறதுக்கு முன்னாலே அவர் விழுந்துடுறாரு. அதெல்லாம் நான் பார்த்தேன். அதனால் 10 பேர் அடித்தாரு, 100 பேர் அடித்தாருங்கிறதெல்லாம் சும்மா கப்ஸாயா அப்படின்னு அவனுக்கு புத்தி தெளிஞ்சு போகுது. அப்போ கல்யாணத்துக்கு முன்னால் வரைக்கும் அந்த நடிகர் வாழ்க, இந்த நடிகர் வாழ்க, கையில் பச்சை குத்திக்கிறான் அவர் வாழ்க அப்படின்னு. அப்படி இருந்தவன் கொஞ்சம் நாள் செல்ல செல்ல சேச்சே நம்ம பைத்தியமாக இருந்திருக்கோம் அப்படின்னு புத்தி தெளிஞ்சு வயசான பிறகு அந்த ஆள் என்ன பண்ணுறான், பேசாமல் முத்தாரம்மன் கோயிலில் போய் உபன்யாசம் கேட்பையா, அதுதான் நம்பகமானது, அதில் ஒன்றும் பொய்க்கு கிடையாது அப்படின்னு அந்த ஒரு நிலைமைக்கு வந்துடுறேன். அந்த மாதிரி நம்ம சாஸ்திரங்களை எழுதினவர்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இது தப்பு அப்படின்னு உணர்ந்து மறுத்து எழுதியிருப்பார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷம் அவங்க எழுதுனது மட்டும் இல்லை, கோவில்களில் சிற்பங்களில் செதுக்கி வச்சுருக்காங்க. எத்தனை கோவில்களில் ராமாயண கதை, மகாபாரத கதை இருக்குது. அந்த இப்போ திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது, எடுத்துக்கோங்க. திரௌபதி அம்மன் ஒருத்தி இருந்தால் மகாபாரத காலத்தில், அவளுக்கு கிருஷ்ணன் அருள் செய்தான் அப்படின்னு வந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு கோவில் கட்டி இன்றைக்கி வரைக்கும் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே போய் தீமிதி நடக்குது, வேண்டிக்கிட்டா நடக்குது அப்படின்னு இருக்க போய் தானே அது நிலைக்குது. அப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் நம்பி வந்த ஒரு விஷயம் பொய்யாக இருக்குமா? அது உங்களையே நீங்கள் கேட்டுக்கணும். இப்போ நான் இங்கே ஸ்தாபிக்கலை, நீங்கள் இன்றைக்கி வீட்டில் போய் படுத்துக்கிட்டு கேட்டு பாருங்கள் உங்களையே. அடுத்தது, இந்த சாஸ்திரங்கள் தமிழில் இருக்கிற மாதிரியே இந்தியாவினுடைய மற்ற மொழிகள்லையும் இருக்குது. ராமாயணம் மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. ஆனால் எந்த மொழியிலையாவது கதை மாறுபட்டு இருக்கா? இல்லை. எல்லோரும் ஒன்று போல் சொல்கிறாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ராமாயணத்தை ஹிந்தியில் ராமானந்த சாகர் எடுக்கிறார் அப்படின்னா அதை தமிழன் பார்க்குறான் விழுந்தடிச்சிக்கிட்டு. ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன். என் சகலை ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனில் இஎஸ்எம்மாக இருந்தார். அவரை பார்க்குறதுக்காக டால்மியாபுரம் போயிருந்தேன். டால்மியாபுரம் ரயில்வே குவார்ட்டர்ஸில் அவர் குடியிருந்தார். அப்போது என்னாச்சுன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அப்போல்லாம் ராமானந்த சாகருடைய ராமாயணம் ரெகுலராக தூர்தர்ஷனில் போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த டால்மியாபுரங்கிறது சின்ன ஸ்டேஷன், அங்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் நிற்காது. திடீர்னு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நின்றுச்சு. நின்னா ஒவ்வொரு கேரேஜிலிருந்தும் திமுன்னு ஜனங்கள் அங்கே இருந்து ரயில்வே குவார்ட்டர்ஸ் வீடு எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்துட்டான். எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 50 பேர், பக்கத்து வீட்டில் ஒரு 50 பேர், எல்லாம் புகுந்துக்கிட்டு ஹிந்திக்காரங்க ஹிந்தியில் பேசுகிறான். டிவி ஆன் கரோ,
தூர்தர்ஷன் ஆன் கரோ, ராமாயண் சல் ரஹா ஹை, देखना है அப்படின்றான். இவருக்கு ஹிந்தியும் தெரியாது, மந்தியும் தெரியாது. இவன் ராமாயணம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கிறது மட்டும் புரியுது. டிவியை ஆன் பண்ணு, இல்லாட்டி உடச்சி வாங்கி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி டிவியை ஆன் பண்ணால் அங்கே ராமானந்த சாகர் அனுமார் கடல் தாண்டுறாரு. அந்த காட்சி நடக்குது. நாங்கள் பார்க்கல, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்க. அனுமார் வந்தோடனே ஒருத்தன் விழுந்து கும்பிட்றான் தரையில். எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் டிவி போட்டியை தொட்டு கும்பிட்டு போகிறான். இந்த மட்டுக்கு சினிமாக்காரனை கும்பிடல, சந்தோஷம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இப்போது இந்த ராமாயணமானது இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களையும் கட்டி வைத்திருக்கிறது. பாஷை வித்தியாசம் இல்லாமல் கட்டி வச்சிருக்கு. தமிழன் ஹிந்தி ராமாயணம் பார்க்குறான், ஹிந்திக்காரன் தமிழ் ராமாயணத்தை பார்க்குறான். அந்த கதை ஓட்டம் புரியுதில்லை, இது என்னதுன்னு. அப்போ இப்படியெல்லாம் ஒரு ஒற்றுமையாக ஒரு தேசத்திலே சாஸ்திரம் இருக்குன்னா அது பொய்யா இருந்தால் எவனாவது ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, டேய் தப்புடா நம்பாதீங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அடுத்து விஞ்ஞானத்திலே சிறந்த விஞ்ஞானிகள், பகுத்தறிவுவாதிகள், அவங்களாம் இந்த சாஸ்திரத்தை நம்பியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் வேணும்னா சர் ராமன் என்று ஒரு விஞ்ஞானிங்க. இவர் யார் அப்படின்னா, சமுத்திரத்தில் நீங்கள் பக்கத்தில் தானே சமுத்திரம் இருக்குது, போய் சமுத்திரத்தை பாருங்கள் பகலில், அது ஒரே ப்ளூவாக தெரியும். ஆனால் கொஞ்சம் தண்ணியை உள்ளங்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் தெரியாது. சாதாரண தண்ணியாக வெள்ளையாத்தான் தெரியும். சந்தேகம் தான் நாளைக்கு போய் எடுத்து பாருங்கள். சமுத்திரம் முழுக்க ப்ளூவாக தெரியும். ஆனால் கொஞ்சம் தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண தண்ணி மாதிரி இருக்கும். மறுபடியும் உள்ள சமுத்திரத்தில் போட்டிங்கன்னா மறுபடியும் ப்ளூவாக தெரியும். இந்த ப்ளூ கலர் எங்கேருந்து வருது? சந்திரனுக்கு அடியில் யாராவது ப்ளூ கலர் கொட்டி வச்சுருக்காங்களா? இல்லையே. இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியெல்லாம் முத்தெடுக்க போகிறாங்கல்ல, எவனாவது உள்ளே போய் ஒரே ப்ளூ பெயிண்ட்டாக இருக்குண்ணே அப்படின்னு சொன்னானா? யாரும் சொல்லலையே. அப்புறம் ஏன் சமுத்திரம் ப்ளூவாக தெரியுது? இந்த கேள்வி எனக்கும் வரல, உங்களுக்கும் வரல. ஆனால் சர் சி.வி. ராமனுக்கு வந்துச்சு. அவருக்கு இதுக்கு விட கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆய்வினுடைய முக்கிய தலைப்பாக இதை எடுத்துக்கொண்டார். ஒய் இஸ் த சி ப்ளூ அப்படின்னு 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதற்கான விடையை கண்டுபிடிச்சு, இன்ன கோணத்தில் சூரியனுடைய கதிர்கள் படும்போது அது ப்ளூவாக மாறுது, இன்ன காரணத்தினால அது மாறுது, அது ஏன் சமுத்திரம் மட்டும் மாறுது, ஏன் ஆறு மாற மாட்டேங்குது அப்படின்னு ஒரு தீசிஸ் எழுதி அதை ஐக்கிய நாடு சபையில் கொண்டு போய் சப்மிட் பண்ணார். வெள்ளைக்காரன் பார்த்து அசந்து போனான். எங்களுக்கு இந்த கேள்வியே வராது, உனக்கு கேள்வியும் வந்து பதிலும் வந்திருக்குன்னு சொல்லி அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்து ஐக்கிய நாடு சபையில் அகில உலக ரீதியில் அவருக்கு கௌரவம் செய்து அவருக்கு அகில உலக புகழ் கிடைச்சதுங்க. இந்தியாவில் வந்து சர் சி.வி. ராமனுக்கு ஸ்டாம்ப் அடிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட விஞ்ஞானி அவர் இருக்கிறாரே, அவர் மாபெரும் நம்பிக்கைவாதி. இவ்வளவு பகுத்தறிவு பேசுகிறவர், ஆய்வு பண்ணுறவர். அவர் ராமர் கோயிலை பார்த்தா கும்பிடுவார், அனுமார் கோயிலை பார்த்தா கும்பிடுவார். அவர் அனுமாருக்கு எப்படி வால் இருக்கும், அனுமார் குரங்கு மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்படி பேசியிருக்க முடியும் அப்படிலாம் அவர் கேட்கல. அவர் அதெல்லாம் சாஸ்திரத்தை நம்புகிறார். அடுத்து ஜேசி போஸ்னு ஒருத்தர், அவர் பேர்லேயும் ஸ்டாம்ப் இருக்குது, ஜெகதீஷ் சந்திர போஸ் அவருடைய முழு பேர். அவர் தான் முதல்ல தாவரங்களுக்கு வலி உணர்வு உண்டுன்னு கண்டுபிடிச்சார். உலகத்திலேயே தாவரங்களுக்கு வலி உணர்வு உண்டுங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னவர் இந்த இந்தியர் தான். அவர் அந்த மாதிரி தீவிரமான விஞ்ஞானி தான். அவர் தெய்வ நம்பிக்கை உள்ளவர். அதுக்கப்புறம் நம்ம நாட்டு முன்னாள் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு, அவர் நாத்திகருங்க, பழுத்த நாத்திகர். காந்தி எப்போ பார்த்தாலும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான் இருப்பார். அவர் பஜனை ஆரம்பிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவார். அப்படி ஆள். ஏன் நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா அவர் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, பதில் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கேளுங்க, சொல்கிறேன். ஆனால் இதை மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு கடவுளை பற்றி நினைக்க நேரம் இல்லை. இதுதான் அவர் சொன்ன பதில். அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க அவர். பகுத்தறிவுவாதி, பயங்கர பகுத்தறிவுவாதி. இவர் ஒரு தடவை பெங்காலில் கல்கத்தாவில் அவர் பிஎம்மாக இருந்தபோது
அப்படி சுற்றி பார்க்க போனார் நாட்டை. பார்க்க போனால் அங்கே கல்கத்தாவில் பிளாட்ஃபார்மில் ஒரு மந்திரவாதி வித்தை காமிச்சிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து நேருடைய கார் டிரைவர் இருக்கானே, அந்த ஆள் ரொம்ப திறமையான மந்திரவாதிங்க, நான் அவர் ஷோ பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ நேரு சொன்னார், ஏண்டா ஊர் தான் பைத்தியம் பிடிச்சி போய் கிடக்குதுன்னா உனக்கு அந்த பைத்தியம் வந்துருச்சா அப்படின்னு. இல்லை பாபுஜி, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மனசு மாறிடும் அப்படின்னு. உடனே அவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி, சரி பாப்பமேன்ட்டு கார் நிறுத்து அப்படின்னு வந்தார். பார்த்தா கூட்டம். உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம ஊரில் பிளாட்ஃபார்மில் வித்தை காமிச்சா கூட்டத்துக்கு குறை இருக்காது. கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு 10 பேர் உயரமானவர், நேரு உயரமானவர் இல்லையா, பார்த்தாரு. அப்போ மந்திரவாதிகிட்ட அவர் கேட்டார், கே திக்கார ஏகோ அப்படின்னு. அவன் சொன்னால் மேஜிக் திக்காரக்காகும் அப்படின்னு. அவர் சொன்னார், இந்த மேஜிக் ஈஜிக்கெல்லாம் அம்பக்கையா, ஊரை ஏமாற்றி ஏன் பிழைக்கிறீங்க, போய் வண்டி எடுத்து பிழைக்கலாம்ல, இப்படி ஊரை ஏமாற்றி ஏன் பிழைக்கிறீங்க அப்படின்னோடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. கேபலா நான் தோக்கா தேத்தாகும், நான் ஏமாத்துறேன்னு சொல்கிறேன் பாருப்ப அப்படின்னு அவர் எதிரில் இந்த மாதிரி வெறும் ஒரு கூடையை காமிச்சான் அவர் முன்னால். இந்த கூடைகளை அது இருக்கா பாருங்க, ஒன்றும் இல்லை, கூடையை போட்டு மூடினான். மூடிட்டு இந்த கூடையை தூக்கினான். பார்த்தா ஒரு மாமரம் 4 அடி உயரத்துக்கு முளைச்சிருக்கு. அதில் ஒரு பழம் பெருசாக பழுத்து தொங்குது, மல்கோவா மாமரம். இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னா, அப்போ நேரு என்ன சொன்னார், என் கண்ணை கட்டி ஏதோ ஒரு மாய வேலை பண்ணுற நீ, அங்கே மாஞ்செடி இல்லை அப்படின்னு. இந்த ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு வசிய வேலை பண்ணிட்ட நீ அப்படின்னு. அப்படியா, நான் பாருன்னு அந்த மாம்பழத்தை கட் பண்ணி அதை கத்தினால் கீறி ஒரு கன்னத்தில் ஸ்பூன் போட்டு இது சாப்பிடியா அப்படின்னு கொடுத்தேன். அதை சாப்பிட்டு பார்த்தாரு. சாப்பிடும்போதே இது மாயையா நிஜமான இனிக்குது, மாம்பழம் தான் அது. பார்த்தாரு. அவன் டிரைவருக்கு கூப்பிட்டுட்டே, நீ தின்னு பாடுறா, உனக்கு நிஜமாகவே மாம்பழம் தெரியுதா வாயில் அப்படின்னு. ஆமாம் பாபுஜி, நம்ம கண்ணு பார்க்குது, அப்புறம் என்ன நீங்கள் தான் கடிக்கிறீங்களே அப்படின்னா. நீ கடிடா அப்படின்னா. கடித்து பார்த்தா ஆமாம் மாம்பழம் தான் இனிக்குது அப்படின்னு. உடனே டிரைவர் கேட்டான், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னார், இதற்கு கருத்து சொல்ல நான் தயாராக இல்லை, எடுவண்டிய அப்படின்னு கிளம்பிட்டார். இது வரலாறுங்க, அவர் வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்க வரலாறு. அப்போது இதெல்லாம் அமானுஷங்கிறது உண்மைன்னு நிரூபணம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அடுத்தாப்புல வெள்ளைக்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த நாட்டு சாஸ்திரங்களை நம்பும்படியாக நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. மதுரையில் வெள்ளைக்கார கலெக்டர் ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் பீட்டர்னு பேர். அவன் வந்து இப்படி தான் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தான், இந்த இந்து கோவிலெலாம் பொய்யின்னு. ஒரு தடவை அவனுக்கு கனவுல மதுரை மீனாட்சி வந்து ஒரு வியாதியை குணப்படுத்தவே அவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு என்ன பண்ணிட்டான், டெய்லி அந்த மீனாட்சி கோயிலை நம்மளும் சுற்றுவோம்டான்னு நினச்சான். மற்றவங்க மாதிரி நம்ம பிரதட்சணை வந்தால் கேலி பண்ணுவாங்க அப்படின்ட்டு குதிரை மேலே ஏறிக்கிட்டு குதிரை மேலே 108 சுற்றுவான் மதுரை மீனாட்சி டெய்லி. ஊர் ஜனங்கள்லாம் அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா, அவன் பேர் பீட்டர் பாண்டியன் வச்சுட்டாங்க. குதிரை மேலே ஏறி அம்மாவை சுற்றுறான், அதனால் இவன் பாண்டியன் ஆகிட்டான் அப்படின்னு பீட்டர் பாண்டியன் ஒரு பேர். இதுவும் இந்திய வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த மதுராந்தகம் என்று ஒரு ஊர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏரி காத்த ராமர் கோவில்னு சொல்லி. அந்த ஏரி காத்த ராமர் கோவிலில் அங்கே அந்த கோவில் வட்டாரத்தில் ஒரு வெள்ளைக்கார கலெக்டர் வந்துருந்தான். அவன் தான் இன்சார்ஜு. அவன் இந்த மாதிரி கேலி பண்ணிக்கிட்டு இருந்தான், இது தப்பு அப்படின்ட்டு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த கோயில் பட்டாச்சாரியர், மதுராந்தகம் கோயில் பட்டாச்சாரியர், துரை நீங்கள் விவரம் தெரியாமல் பேசுகிறீங்க, இந்த ராமர் ரொம்ப சக்தி வாய்ந்த ராமர், இவர்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் கேலி பண்ணிட்டான். அப்போ என்ன சொன்னால், இந்த ஏரி வந்து கரையெல்லாம் உடஞ்சி கிடக்கு, மழை பெஞ்சதுன்னா
ஏரி உடப்படுத்து ஊருக்குள்ளே தண்ணி வருது. இதையெல்லாம் உங்கள் ராமர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கார். அந்த ராமர் ஏன் காப்பாற்றக்கூடாது அப்படின்னு கேட்டான். அப்போ பட்டர் என்ன சொன்னார், நாங்கள் யாரும் அதை கேட்கல. ராமா இந்த ஏரியை சரி பண்ணி கூட நாங்கள் கேட்கல. நாம் சரி பண்ணிக்கலாம், நாங்கள் இருக்கிறோம். நாம் எல்லாம் விண்ணப்பம் பண்ணால் அதுவும் செய்வார். அவர் அதுக்குரிய பணத்தை கொடுப்பாரு, ஆளை கொடுப்பாரு, வேலை நடக்கும் அப்படின்னு. வாங்கடா பைத்தியக்காரங்களான்னு போயிட்டார். அப்போ இந்த பட்டர் மதுராந்தகம் ராமர் கோவில் சன்னதியில் போய் கீழே விழுந்து அழுது, சுவாமி இப்படி வெள்ளைக்காரனை ஆட்சி செய்ய நாங்கள் அடிபணிய ஒரு காலத்தை நீ கொடுத்தாய், இந்த ஆளுக்கு ஒரு நல்ல புத்தி வராப்பில் பண்ணா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அன்றைக்கி என்னாச்சு, ராத்திரி 10 மணிக்கு மழை வந்துடுச்சு. மழைன்னா லேசான மழை இல்லை, இந்த சுனாமியில் வந்துச்சு பாருங்கள், அந்த மாதிரி மழை அடிக்குது. அடித்தா அங்கே ஏரி ஏற்கனவே கரையெல்லாம் உடச்சிக்கிட்டு நிற்கிறது, பயங்கரமாக பெய்துக்குது. இவன் வெள்ளைக்கார துறைக்கு ஒரே சந்தோஷம், நல்லா பெய்யட்டும், ஊருக்குள்ளே தண்ணி இவங்கெல்லாம் மிதக்கட்டும், அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். மழை வலுக்க வலுக்க அந்த ஏரி எப்படி உடப்படுக்குது, ஊருக்குள்ளே தண்ணி எப்படி வருதுங்கிறத நம்ம போய் பார்த்து ரசிப்போம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டான். கிளம்பி வந்தால் ஏரி உடப்பெடுக்கவும் இல்லை, தண்ணி ஊருக்குள்ளே வரவும் இல்லை. என்னது அப்படின்னு சொல்லி தீவெட்டி அதை ஏற்றி பார்த்தா 2 ஆம்பளைங்க நல்ல 6 அடி 6 அடி உயரம் கையில் வில்லு வச்சுருக்காங்க. அந்த ஏரி உடப்படுத்த இடத்துலலாம் மண்ணை வச்சு அடைக்கிறாங்க. அங்கங்கே 2 பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்காங்க, அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க. இவன் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் கிட்ட போய் ராமர்கிட்ட போய் இங்கிலீஷில் "ஹூ அப்படின்னு கேட்டான். அவர் ராமர் என்ன சொன்னார், "வி ஆர் பிரதர்ஸ்" அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், மறைஞ்சிட்டாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா ஏரி பிரமாதமாக கரை கட்டப்பட்டிருக்குது, தண்ணி ஒரு சொட்டு ஊருக்குள்ளே வரல. இவன் பட்டரை கூப்பிட்டு, இந்த மாதிரி 2 பேரை பார்த்தேன் நேற்று. அவன் இங்கிலீஷில் பதில் சொன்னான். யார், ஆனால் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அது என்னமோ வேறு மாதிரி இருக்குது, உடம்புல ஒன்றும் சட்டைக்கிட்ட காணாம், ஆனால் பாடி நல்ல பாடியாக இருக்குது. அந்த காலத்து வில்லு வச்சுருக்கான், துப்பாக்கியெல்லாம் இல்லை அவங்ககிட்ட. வேட்டி ஒரு மாதிரி மடித்து கட்டியிருக்கான், நல்ல ஆக்கிரதியான உருவம். அப்படின்னோடனே பட்டருக்கு புரிஞ்சு போச்சு வந்தது யாருன்னு. அறிவு கெட்ட முண்டம், சாட்சாத் ராமனும் லக்ஷ்மணனும் வந்திருக்காங்க. ஐயா, நான் இவ்வளவு காலம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அவங்கள பார்க்குறதுக்கு. நீ கரிதினி பையா எங்கேருந்தோ இங்கே சாமியை கேலி பண்ணுற, உனக்கு அவர் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்ன பிறகு மறுநாள் என்ன பண்ணிட்டான், அவன் தன்னிடம் இருந்த நகை தங்கம் எல்லாத்தையும் கொண்டாந்து கோயில் கொட்டிட்டான். இதை உங்கள் ராமருக்கு கொடு. கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தான் மதுராந்தகத்தை ஒட்டி, அதை கோயில் கட்டி வச்சுட்டான். இன்றைக்கும் நீங்கள் போய் மதுராந்தகம் ராமர் கோயில் அர்ச்சகர்கிட்ட இது உண்மையா, ஒரு ஆள் சொன்னான் அந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு கேளுங்க. அவர் உண்மை இல்லைன்னு சொன்னால் என்கிட்ட வாங்க. அந்த மதுராந்தகத்தில் இருக்கிற ராமர் தான் நிஜ ராமர்னு சொல்லுவாங்க. அந்த ராமர் 8 அடி உயரம். எங்கேயும் அவ்வளோ பெரிய ராமர் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு தடவை சென்னையில் ஒரு உபன்யாசத்தில் சொன்னேன், இந்த மாதிரி அந்த காலத்தில் ராமர் 8 அடி உயரம் இருந்தார். ஆனால் இப்போ தான் மனுஷன்லாம் குள்ளமாயிட்டானுங்க. இந்த காலத்தில் 5 அடி 6 அடி அரிதாக இருக்குது. ஒரு காலத்தில் மனுஷன் ரொம்ப உயரமாக இருந்தான் அப்படின்னு சொன்னான். அவர் ஒரு ஆள் இவன் ரொம்ப ரீல் விடுறான், நம்ம பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பூ சுற்றுறான் பற்றியாவன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் என்கிட்ட ஒன்றும் சண்டைக்கு வரல, போயிட்டான். மறுநாள் காலைல 10 மணிக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், சார் நான் மெட்ராஸிலேருந்து பேசுகிறேன், நேற்று உங்கள் உபன்யாசத்துக்கு வந்திருந்தேன், நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, எனக்கு உங்கள் மேலே கோபமும் பரிகாசமும் ஏற்பட்டது. தற்செயலாக மதுராந்தகத்தில் ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருந்தது, போயிருந்தேன். அப்படி கோயிலில் ராமரை சேவிக்கலான்னு போனால் அர்ச்சகர் காட்டும்போது இது 8 அடி ராமர், இது ராமருடைய நிஜ உயரம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே வேர்த்து போச்சு. நேற்று அவன் சொன்னானே அதே மாதிரி இவர் சொல்கிறாரு அப்படின்னு. எனக்கு அறிவுக்கண்ணை ஆண்டவன் திறந்து விட்டான். நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் சார் அப்படின்னு. அப்போது இந்த ராமர் கோயிலை பற்றி ஏரி காத்த ராமர்னு அவருக்கு பேருங்க. இன்றைக்கி வரைக்கும் ஏரி காத்த ராமர் கோயில் அப்படின்னு தான் பேர். ராமானுஜருக்கு சமாசனம் நடந்த இடம் அந்த கோவில் தான், மகிழமர்த்தடியில்.
இது ஒரு சம்பவம். அடுத்து இதே மாதிரி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு உற்சவ காலங்களில் மகர கண்டிகைன்னு ஒன்று கழுத்தில் போடுவாங்க. அது யார் கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர் வெள்ளைக்கார கலெக்டர் கொடுத்துருக்கான். அவர் வாழ்க்கையில் ஒரு வியாதியை தீர்ந்து அதை காணிக்கையாக கொடுத்துருக்கான். அப்புறம் இந்த ஃபோர்டு கார் இருக்கு இல்லையா, ஃபோர்டு காரை கம்பெனியாக வச்சு நடத்துகிற அவன் பேர் ஃபோர்டு, அவன் தன் பேரை தான் காருக்கு வச்சுருக்கான். அவன் இப்போ சமீபத்தில் இஸ்கானுக்கு மாறி இந்துவாக மாறி வைஷ்ணவனாக மாறி அவன் மனைவிக்கு சேலை கட்ட சொல்லி இவன் பஞ்சகச்சம் வேட்டி கட்டி அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணுறாரு அவன் பேரில். அது டிவியில் வந்திருக்கு, நான் பார்த்தேன். வெள்ளைக்காரன் அவனுக்கு நான் கிறுக்கு பிடிச்சி போய் இங்கே பஞ்சகச்சம் யோசிச்சு பார்க்குறோம். லூயி பாஸ்டர் இந்த அம்மை குத்துறதுக்கு அவர் தான் முதன் கண்டுபிடிச்சார். அவர் சொல்கிறார், அரைகுறை விஞ்ஞான அறிவு தான் மனிதனை நாத்திகனாக்கும், முழு அறிவு அவனை ஆத்திகனாக்கும் அப்படின்னு சொல்கிறார். சயின்ஸ் படிச்சுட்டேன்னு சொல்லி எவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறானோ அவன் அறவரை அப்படின்றான். இப்படி ஏகப்பட்ட பேர். அடுத்தாப்புல இந்த நம்பிக்கையில் ஒரு பெரிய ஊனம் என்னன்னா, இந்து மதத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டு, விக்கிரக வழிபாடு. அதாவது ஒரு கல்லில் ஒரு விக்கிரகம் செஞ்சு, இங்கே அம்மனுக்கு அப்படி தான் வச்சுருக்காங்க, அல்லது சுண்ணாம்பில் செஞ்சு, அல்லது மரத்தில் செஞ்சு, பஞ்சலோகத்தில் செஞ்சு இது சாமின்னு கும்பிட்றாங்க. இதை பற்றி அவங்க என்னென்ன கேலி பண்ணுறாங்க அப்படின்னா, இது உண்மையிலேயே கடவுளாக இருந்தால் அது வாய் திறந்து பேசணும் இல்லையா. நீங்கள் ஒரு அண்டா நிறையா புளியோதரை வச்சு படைக்கிறீங்க, சாமியும் எடுத்துக்கன்றீங்க, கடைசியில் நீங்கள் தான் முசுக்குறீங்க. அத்தனை பேரும் என்றைக்காவது சாமி தின்னிச்சா? எந்த கோயில்லையாவது நீங்கள் வச்சிங்க சாமி காலி பண்ணிடுச்சுன்னு இருக்கா? அப்படி காலி பண்ணால் வைக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த சாமி முழுங்குது வேண்டாம் அப்படின்னு. அதனால் இது உங்கள் வயிற்றுறப்பிக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பொய் வேலை, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க என்று சொல்கிறார்கள். அதனால் விக்கிரகத்தை வழிபடுறது, கல்லை கும்பிடுறது அறிவின்மை, மண்ணை கும்பிடுறது அறிவின்மை, உலோகத்தை கும்பிடுறது அறிவின்மைன்னு சொல்கிறேன். இதுக்கு தர்க்க ரீதியாக சில பதில்கள். ஒன்று, கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார், ஆனால் அவரை நம்ம கண்ணால் பார்க்க முடியல, அப்படி தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்போது அவர் எங்கும் நிறைந்த கடவுளை எப்படி பார்த்து பேசுகிறது, கேட்குறது? இப்போ எனக்கு மனசில் ஒரு குமுறல் இருக்குது, எனக்கு வியாபாரம் நொடிச்சு போச்சு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மூலதனம் போட்டு உழைச்சி எனக்கு வியாபாரம் நடக்கலைங்கிற போது கடவுளை பார்த்து எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எங்கும் நிறைந்திருக்கிறாருன்னா நான் என்ன பண்ணுறது? 360 டிகிரி திரும்பி பேசுகிறதா? எங்கும் நிறைந்தவனே பதில் சொல்லு, எங்கும் நிறைந்தவனே பதில் சொல்லுன்னு கத்திக்கிட்டே இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் ஏய் வாயை மூடுறா, நான் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. அப்படிப்பட்ட கடவுளுக்கு நம்ம நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் வரணும்னா என்ன பண்ணுறது? ஒரு விக்கிரகத்தை செஞ்சு, சாமி இந்த கண்ணு தான் உன் கண்ணுன்னு நான் நினச்சிக்கிறேன், இந்த மூக்கு தான் உன் மூக்குன்னு நினச்சிக்கிறேன், இந்த உருவம் தான் உன் உருவம் நான் நினச்சிக்கிறேன், நான் தயிர் சாதம் வைக்கிறேன், நீ சாப்பிட்றதா நான் நம்புகிறேன், இதன் மூலமாக நான் செய்கிற வழிபாடை ஏற்றுக்கோ, எனக்கு வரம் கொடு, நீ கழுத்தில் போட்டிருந்த மாலையை நான் எடுத்துக்கிறேன், அதை கழுத்தில் போட்டுக்கிட்டு நான் பரீட்சை எழுத போகிறேன், என்னை பாஸ் பண்ண வை. இப்படி கேட்குறது ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ இதை கடவுள் புரிஞ்சிக்க மாட்டார். எங்கும் நிறைந்த என்னை ஒரு விக்கிரகத்தில் வைத்து வழிபடுகிறாய், உனக்கு வரமில்லை போன்னு கடவுள் சொல்கிறாருன்னு வச்சுக்குவான். அவர் கடவுளே இல்லையே, அவர் தகப்பனே ஆக மாட்டாரே இல்லையா? இப்போ ஒரு அப்பா அம்மாவை ஒருத்தன் வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கான், அவங்க படத்தை டெய்லி வச்சு அதுக்கு மாலை போட்டு கும்பிட்றான். ஒரு நாள் அப்பா அம்மா பார்க்க வந்துட்டாங்க அவனை நேரில். அப்போ என்ன சொல்கிறான், அப்பா உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், பாருங்கள் உங்கள் படத்து மேலே தான் நான் பூ போட்டு தினம் கும்பிட்றேன், அதனால் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்பா என்ன சொல்கிறாரு, டேய் என் ஃபோட்டோவுக்கு மரியாதை கொடுத்து என்னடா பிரயோஜனம், நான் வேறு ஊரில் இருக்கேன், நீ உயிர் இல்லாத ஃபோட்டோவுக்கு பூ போடுற, எனக்கு அதில் பிரியமில்லை, நீ எனக்கு பூ போட்டால் தான் உண்டு அப்படின்னு சொல்வாரா? அறிவுள்ள தகப்பன் என்ன சொல்வார்,
என் ஃபோட்டோவுக்கே மரியாதை செலுத்துறவன் அப்போ என்னை பற்றி எவ்வளோ உயர்வாக நினச்சிருப்பான். அப்படி தானே நினைப்பார். அப்படி தான் கடவுள் நினைப்பார். ஸோ விக்கிரகங்களை வழிபடுதல் என்பது அறியாமை அல்ல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வாதம். அடுத்தாப்புல இந்த காலத்தில் சினிமா நடிகர்களுக்கு எவ்வளோ மவுசுன்னா கட் அவுட் வைக்கிறான். கட் அவுட்னா சும்மா 1 அடி 2 அடி இல்லை, 60 அடி கட் அவுட் வைக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நடிகர் நடித்த படம் நல்லா ஓடுதுன்னா 60 அடி வேறு கட் அவுட் வைக்கிறதோடு என்ன பரவாயில்லைங்க. 50 லிட்டர் பாலை ஊதுறான் அங்கேருந்து. இப்போது அந்த ஆக்டர் வந்து ஏன்னா இந்த 50 லிட்டர் இங்கே ஊற்றுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு கொடுத்தாலும் ஒரு 4 நாளைக்கு காப்பிக்காத ஆகும், இது யாருக்கும் இல்லாமல் வீதிக்கு போகுதேடா அப்படின்னு சொல்கிறாரா? இல்லை, அவருக்கு பெருமை தான். என் கட் அவுட்டுக்கே பால் ஊற்றுறாமன்னா எவ்வளோ ரசிகர்கள் நினைக்கிறாரா இல்லையா? அது மாதிரி இப்போ நம்ம கோவிலில் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து அப்படி நினைக்காதா? நமக்காக தான் அப்படி செய்கிறான், நம்மளை நினச்சி தான் செய்கிறான்னு அதை நினைக்காதா? அந்தளவு கூட அறிவு இல்லையா அந்த சாமிக்கு? அப்புறம் எங்கும் கடவுள் இருக்கிறார் என்றால் ஒரு விக்கிரகத்தில் இல்லாமல் போயிடுவாரா? நான் கேட்குற கேள்வி. அந்த விக்கிரகத்தில் சாமி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது வெறும் கல்ச்சரில் தான் சொல்கிறீங்க. கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றால் அந்த சிலைக்குள்ளேயும் இருக்காரா இல்லையா? அப்போ நம்ம பேசுகிறது ஒரு காது கேட்க தானே செய்யும். அப்போ அதை எப்படி அறியாமைன்னு சொல்கிறீங்க? தர்க்க ரீதியாக பார்த்தா இது எந்த பக்கம் நீங்கள் வந்தாலும் இது தோற்று போன கேஸ் இது. அப்புறம் கொஞ்சம் டீப்பாக போகிறேன். இது வரைக்கும் கொஞ்சம் பரவலாக பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்களா இல்லை உட்காந்துருக்க போகிறீங்களான்னு பார்த்தேன். யாரும் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. கூட ஜனங்கள்லாம் வந்து உட்காடுறாங்க ஸ்பீக்கரை கேட்டுட்டு. அந்த வகையில் எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால் கொஞ்சம் ஆழமாக போகலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, வரலாற்றிலே நாம் வந்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள்னு படிக்கிறோம். ஆழ்வார்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா ரொம்ப அற்புதங்கள் பண்ணினாங்க. இப்போ திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தாருங்க. கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா அவருடைய ஜீவசமாதி பார்க்கலாம். அவர் முனிவராக தவம் பண்ணி கொண்டு இருந்தபோது ஒரு கிழவி டெய்லி வந்து அவரை சுற்றி சுற்றி வருமா. அவர் முன்னால் தண்ணி தெளித்து கோலம் போடுமா. ஒரு நாள் அவர் கண்ணு முடிச்சு பார்த்து, ஏய் கிழவி என்ன பண்ணிகிட்டு இருக்கே நீ அப்படின்னா, உங்களுக்கு மரியாதை பண்ணுறேன்னு. நான் கேட்டேனா, நீ நான் உட்காந்துருக்க தரைக்கு முன்னால் கோலம் போடு நான் கேட்டேனா, என்னத்துக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, சாமி மகான் நான் பண்ணணும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், மனசுக்குள்ளே ஏதோ ஆசை இருக்குது உனக்கு, என்ன வேணும் எதை நினச்சி கேட்குற அப்படிலாம் அப்படின்னு. சாமி சொன்னால் சிரிக்கக்கூடாதே அப்படின்னு. சும்மா சொல்லு வேணும். சாமி எனக்கு வயசு 110 ஆகுது. சரி இப்போ என்ன அதுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கணுங்கிறியா அப்படின்னா, இல்லை சாமி நான் 16 வயசில் எப்படி இருந்தேன் அந்த மாதிரி மறுபடியும் ஆகணும் சாமி அப்படின்னு. பார்த்தார், ஆஹா செஞ்சுரி அடிச்சிட்டா, என்ன விருப்பம் என்ன டிசைர். லாட்ரி டிக்கெட் வாங்குறவங்க கூட ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் விழுகணும்னு கேட்பேன். இப்படி கேட்க மாட்டான். ஒரு 110 வயசு கிளம்பி நான் 16 வயசு குமரி ஆகணும்னு கேட்குறான் அப்படின்னு. உடனே கண்ணை மூடினார். அவர் யோகி அல்லவா, கண்ணை மூடி நாராயணன் அப்படின்னாரு. உடனே அது தாவணி கட்டின பொண்ணாயிடுச்சு. முதல்ல வெறும் சேலை கட்டிருந்துச்சு, ப்ளவுஸ் கூட போடாமல் தொங்கி போய் கிடந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரா ப்ளவுஸ் எல்லாம் போட்டு பிரமாதமாக சேலை கட்டி தலையில் பூ வச்சு மல்லிகைப்பூ வச்சு யாரும் பார்த்து ஆசைப்படுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே அது வந்து வேகமாக சுற்றி வந்துச்சு அவரை. சரி 3 தடவை சுற்றினா வாட் ஆஃப் தேங்க்ஸ், நன்றி இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அது மேற்கொண்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. 4, 5, 6ன்னு. என்னம்மா மறுபடியும் ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா, சாமி இன்னொரு சின்ன பெட்டிஷன் இருக்குது அப்படின்னா. என்ன அப்படின்னா, அழகை கொடுத்துட்டீங்க, இளமையை கொடுத்துட்டீங்க, ஒரு புருஷன் வேணாமா அப்படின்னா. நல்லா இருக்குமா அப்படின்னு. சரி என்ன மாதிரி புருஷன் வேணும் அப்படின்னு. இந்த ஒரு ராஜா எனக்கு வேணும் அப்படின்னு. சூப்பர் சரின்ட்டு ததாஸ்து அப்படியே ஆகட்டும். இப்போது இதை நான் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து இவர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து ஆன்மீகம்லாம் பேசுகிறாரு. நாங்கள் ஒன்றும் ஜாஸ்தி கேட்கலைங்க, இந்த கொற்ற முடி நின்னால் போதும், அதுக்கு ஒரு வரம் கொடுங்க எங்களுக்கு. அப்புறம் வந்து ஃபேர் அண்ட் லவ்லியாக தடவி டியூபாக குப்பத்தொட்டில் கிடக்கு,
நிறம் மாறுற மாதிரி தெரியல, கொஞ்சம் சிகப்பானா போதும். அப்படி வரவங்களுக்கு என்னால் முடியுமா? நான் பிரமாதமாக ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பாண்டிச்சேரி போயிடுவேன். நாளைக்கு நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி இடின்னு இடிப்பீங்க, என்ன ஏன் வரம் கொடுத்த நீ, இருக்கிற முடியும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் அவருக்கு யோக மையமை இருந்தது, நடந்தது. நன்றி தன்யோஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்து போனால் அந்த ஊர் ராஜா வந்து அந்த பக்கம் நகர சோதனைக்கு வந்தான். மாறு வேஷத்தில் வந்தான். அவன் பார்த்த உடனே சில பேரை நம்ம ரோட்டில் பார்த்துட்டு செகண்ட் டைம் திரும்பி பார்ப்போம் ஆறு அதை அப்படின்னு. அந்த மாதிரி செகண்டில் கொடுத்தான். இது யார் இந்த ஊரில் இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு அப்படின்னு. நின்னா, அங்கே வாமா அண்ணா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா. இல்லை அப்படின்னா. என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு கேட்டான். இல்லை, நான் இந்த ஊர் ராஜாவை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு. நான் தாம்மா ராஜா அப்படின்னு மாறு வேஷத்தை கலைச்சான். அப்போ சரி, இப்போவே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா. இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, நானும் நீங்களும் அந்த மாதிரி சொன்னால் நடக்கிறது இல்லை, அவர் சொன்னால் நடக்கிறது இல்லை. அது எதனால? ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அற்புதங்கள் செய்தார்கள். மழையை வா என்றால் மழை வரும், பெய்கிற மழையை நெல் என்றால் நிற்கும், தங்கத்தை கொட்டு என்றால் கொட்டும், ஏழ்மையை போவென்றால் போகும். மடையனை பார்த்து நீ அறிவாளி ஆவாயாக என்றால் அவன் அறிவாளி ஆகிவிடுவான். அப்படிலாம் நடந்துச்சே. அது எப்படி? ஏன்? அவங்களுக்கும் 2 கால் 2 கை தானே இருந்தது. அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகருக்கு 4 கை 4 காலாக இருந்துச்சு. அவங்களுக்கும் 2 கை 2 கால் தானே. அப்படின்னா இதுக்கு யோக சாஸ்திரம் பதில் சொல்லுகிறது. இந்து மதத்தில் யோக சாஸ்திரம் பதில் சொல்லுகிறது. அது என்ன சொல்லுதுன்னா, உடம்புல நாடிகள் எத்தனையோ இருக்குது, நரம்புகள் இருக்குது. அதில் ஒரு நாடி வந்து நாக்கு நுனியிலிருந்து புறப்பட்டு மூளையில் போய் முடிகிறது. அதுக்கு பேர் சரஸ்வதி நாடின்னு சொல்கிறது. இந்த நாடி உயிர்த்தெழுந்தால் ஒருவனுக்கு கவிதை வரும், நாடகம் வரும், எழுத்தாற்றல் வரும், பேச்சாற்றல் வரும். அப்படி தான் பெரிய பெரிய புலவர்கள்லாம் வந்தாங்க. காளிதாசன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவனுக்கு காளி அருள் செய்ததுனாலே அவனுக்கு கவிதை வந்தது. அப்போது அந்த உறக்க நிலையில் இருந்த சரஸ்வதி நாடி உயிர்த்து எழுந்தது. இது மாதிரி இன்னொரு நாடி இருக்குது. அது என்னென்னா, அதுக்கு பேர் அமிர்த நாடி. அதை பிரம்ம நாடி என்று சொல்லுவார்கள். ஹிருதயத்தில் தொடங்கி மூளையில் போய் முடியும். அது எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. அது ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் விழிப்பு நிலையில் இருந்தது, நமக்கு உறக்க நிலையில் இருக்கிறது. அது தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை தட்டி எழுப்பணும்னா ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தால் அது உயிர் பெறும். அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள். எனவே அமிர்த நாடி உயிர் பெற்றது. நாம் என்ன பண்ணுறோம்? அது மேலும் மேலும் தூங்குறதுக்கான வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்த்த சினிமாவையே 2 ஷோ 3 ஷோ பார்க்குறாங்க. இதுதான் அமிர்த நாடியை தூங்க வைக்கிறதுங்கிறது. அமிர்த நாடியை நம்ம தொடர்ந்து தூங்க வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆன்மீகத்துக்கு எதிரான காரியங்களை நாம் செய்யும்போது அந்த அமிர்த நாடி உறக்க நிலைக்கு போய்விடுகிறது. அது இப்போதைக்கு அது எந்திரிக்காது. அதனால தான் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது எந்திரிக்கும். இப்போ நம்ம மத்தியில் கொஞ்சம் விழிப்பு நிலைக்கு வந்த மனிதர்களும் இருக்கிறார்கள். இப்போது வந்து சில பேர் வந்து அற்புதம் செய்கிறாங்க, அவர் சொன்னார் வியாதி குணமாயிடுச்சு அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விழிப்பு நிலையில் இருக்குது. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு நாளையிலிருந்தாவது அமிர்த நாடி விழிப்படையக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வலுப்பெறும். நான் வந்து ஆனாவனால் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சிலப்பதிகாரத்துக்கு கொண்டு போகிற மாதிரி நம்பிக்கையை பற்றி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்டு கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கேன். அதில் இந்த நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டீங்க, அதுக்கு என்ன வழிமுறைன்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னா நிறையா இருக்குது. ஒரு 4-5 குறிப்பு சொல்கிறேன். 1, தாய் தகப்பனை மதித்தல். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லியிருக்கு இல்லையா? அம்மாவையும் அப்பாவையும் மதிக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் சொன்னாங்க. இந்த காலத்தில் என்ன சொல்லணும்னா, மிதிக்காதீங்க, ரொம்ப அடிக்காதீங்க, குறைஞ்சபட்சம் அந்த அளவாவது இருங்க அப்படின்னா. என்ன காரணம் அப்படின்னா, சில பேர் சொல்கிறாங்க, நான் சொன்னேன், சார் எங்கள் அப்பா இருக்கார், குடிகாரர் சார், அவரால் எனக்கு ஒரு நன்மையும் கிடையாது. எங்கள் அம்மா தான் வீட்டு வேலை பார்த்து என்னை படிக்க வச்சாங்க.
எங்கள் அப்பன் தருதலை. அவனை போய் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்கிறீங்க. அன்னை தெய்வம்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். பிதா தெய்வம்னு சொல்லாதீங்க அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். ஏன்னா ரொம்ப லாஜிக்கலாக பேசுகிறாங்க, ஜனங்களுக்கு ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தகப்பன் உங்களுக்கு வாழ்வு அழிக்காமல் இருந்தாலும் ஆண்டவன் உங்களுக்கு இந்த உடம்பை அவன் மூலமாகத்தான் கொடுத்திருக்கிறான். அந்த சரீரத்திலிருந்து தான் நீங்கள் உற்பத்தி ஆகியிருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, எந்த வடிவிலிருந்து நான் இவனுக்கு உடலை கொடுத்தேனோ அந்த வடிவை நானாக எண்ணி அவன் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஸோ உங்கள் அப்பா செத்து போயிருந்தாலும், உங்கள் அப்பா கெட்டவராக இருந்தாலும், உங்கள் அப்பா உங்கள் வாழ்க்கையை கெடுத்திருந்தாலும், அவருக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு அவருக்குள்ளே இருக்கிற ஆண்டவனுக்கு நீங்கள் செய்கிற மதிப்பு. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் டெய்லி செய்யணும். இதை வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்களெல்லாம் செய்திருக்கார். காமராஜர் நாடகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் எந்நேரமும் பைக்குள்ளே ஒரு படம் வச்சுருப்பாருங்க. மேடையில் இவரை பேச கூப்பிட்டா மற்ற பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருக்கிற போது ஒரு பைக்குள்ளே இருந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்புறம் மூடி வச்சுருப்பார். இப்படி ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ராஜாஜி இதை கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. என்ன இந்த ஆள் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, நான் கல்யாணமே பண்ணிக்கலைன்னு சொல்லி யாரோ ஒரு பொம்பளையை வச்சுட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு நாள் வெடுக்குன்னு பிடிக்கிட்டார். என்னையா அதில் வச்சுருக்கீர் அப்படின்னா, அவங்க அம்மா படம், சிவகாமி அம்மா படம் அதில் இருக்குது, லாக்கெட்டில் வச்சுருக்காரு. அதை தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். என் வெற்றியின் ரகசியம் என் தாயின் ஆசைன்னு சொல்கிறார். சிவாஜி கணேசன் சொன்னார், வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம்னு வச்சுக்கிறார். எம்ஜிஆர் கடிதம் எழுதினார்னா தாய் வாழ்க அப்படின்னு எழுதிட்டு தான் அவர் ஆரம்பிப்பார். இவங்கெல்லாம் தாய் பக்தியினால மேலே வந்தவங்க. எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த பாதையை பின்தொடரணும். அமிர்த நாடி உயிர் படையும். அப்புறம் ஆச்சாரங்கள்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை நாமெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இப்போல்லாம். என்னென்னா, சாப்பிடும்போது வலது கையால் சாப்பிடுங்க, இடது கையால் சாப்பிடாதீங்க. அன்னைக்கு பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கிட்டோம். இன்றைக்கி சொன்னால் பையன் என்ன கேட்குறான், ஆண்டவன் 2 கை கொடுத்துருக்கான் சார், எதுக்கு யூஸ் போத், ரெண்டையும் பயன்படுத்துன்னா. உங்களுக்கு அதுக்கு ஆதாரம் வேணும்னா மேல்நாட்டுக்கு போங்க. அவன் பாருங்கள், ப்ரெட் எடுத்தான், இந்த கையில் ஒரு பீஸ் இந்த கையில் ஒரு பீஸ் வரும், பிச்சு திம்பான். அவன் தான் கடவுள் கொடுத்த அந்த 2 கை கொடையை ஒழுங்காக பயன்படுத்துகிறான். நீங்கள் வலது கையை மட்டும் பயன்படுத்த சொல்கிறீங்க, இது என்னது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் வலது கை மகாத்மியம் என்ன, உடம்பிலே வலது பாகம் மட்டும் புனிதமானது என்று ஏன் சொல்கிறார்கள்? அது ஒரு பெரிய சாஸ்திரமே இருக்குது. அதை பற்றி நான் ஒரு யூடியூப்பில் போட்டிருக்கேன். என் யூடியூப்புக்கு போய் பாருங்கள், 100கணக்கான உரைகள் நிகழ்த்தி இருக்கேன். நம்ம செந்தில்குமார்லாம் பார்த்துருக்காரு, அவரை கேளுங்க, ஒரு வழிகாட்டுவார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி படுக்கும்போது கிழக்க தலை வச்சு படுங்க. 2 கையால் சொரியாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பொண்ணுங்க வாசப்படில் நின்றுட்டு முடியை அவுத்து போட்டுக்கிட்டு பறன்னு சொரிவாங்க. நீங்கள் மூதேவியை பார்க்க வேறு எங்கேயும் போக வேண்டாம், அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிங்கன்னா போதும். அது 2 கையில் சொரியக்கூடாது அப்படின்னு ஆச்சாரம் சொல்லுது. அடுத்தாப்பில் சாப்பிட்ட உடனே கை கழுவுங்க. அது எச்சு கையை சில பேர் சாப்பிட்டுட்டு பேண்ட் பைக்கில் கை விடுவான், உள்ளே கர்ச்சிப்பு இருக்கும், கர்ச்சிப்பு வச்சு துடைச்சாலும் துடைப்பான், அந்த பேண்ட்டு பையை வச்சு துடைச்சாலும் துடைப்பான். இப்படியே வெளியே வந்துடும் சுத்தமாக. தண்ணி போட்டு அலம்பணும். நீங்கள் ஒன்றுக்கு இருந்தால் காலில் தண்ணி ஊற்றிக்கணும், முழங்காலில் இருந்து 4 தடவை வாய் கொப்பளிக்கணும். மலம் கழிச்சா 8 தடவை வாய் கொப்பளிக்கணும். சாப்பிட்டா 16 தடவை வாய் கொப்பளிக்கணும். இப்படிலாம் சொல்லியிருக்கு. ஆச்சார கோவைன்னு ஒரு புஸ்தகம் தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. அதை யாருமே செட்டப் பண்ணுறதில்ல. அதை நான் சீடியாக போட்டிருக்கேன், 12 சீடியாக. யாராவது பெரியவங்க இருந்தால் கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பெரியவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க நின்றுக்கிட்டு இருந்தால் நீங்கள் எந்திரிச்சு உட்கார இடம் கொடுங்க. ஏன்னா உங்களை விட பெரியவங்க நின்றுக்கிட்டு இருந்து நீங்கள் உட்கார்ந்தா என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஆயுள் குறைகிறது, பிராணன் வெளிக்கிளம்புகிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆளுங்க பஸ்ஸில் உட்காந்துருக்குறாங்க, ஃபுல்லாக இருக்குது எல்லா சீட்டும். அந்த நேரம் இவங்களுக்கு வேண்டிய ஒரு வயசானவர் உள்ளே ஏறுறாரு. பார்த்தான், இவரை பார்த்தா நம்ம எந்திரிக்க வேண்டி வரும்போல் இருக்குது அப்படின்னு டக்குன்னு ஜன்னல் வழியை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். திரும்பவே மாட்டான். அந்த ஆள் பஸ்ஸை விட்டு இறங்குற வரைக்கும் திரும்ப மாட்டான். பார்த்தா தானே வம்பு, எந்திரிக்கணும் அப்படின்னு. இப்படியாக பெரியவங்களுக்கு நம்ம எழுந்து மரியாதை கொடுக்குற போது ஆய்வுகள் வளர்க்கிறது. இப்படி ஆச்சாரங்கள் 100கணக்கில் சொல்லியிருக்குங்க. சதாச்சாரங்கிற பேரில் நிறைய இருக்குது. ஒரு காசு கொடுத்தா வலது கையால் தான் வாங்கணும்.
பெரியவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா வலது கையால் தான் கொடுக்கணும், இடது கையால் கொடுக்கக்கூடாது. வெள்ளைக்காரன் முதற்கொண்டு கை கொடுக்குறப்ப வலது கையால் தான் சார் கொடுக்குறான் இன்றைக்கும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த ஆச்சாரங்களை கடைப்பிடிக்கிறதுனால இந்த அமிர்த நாடி உயிர் பெறுகிறது. அப்புறம் தானம்ங்கிறது என்னென்னு நீங்கள் பாரி வள்ளல் மாதிரி வழங்கணும்னு நான் சொல்ல வரல. நான் சொன்னாலையும் செய்ய மாட்டீங்க. ஒரு மாத வருமானம் உங்களுக்கு எவ்வளவுன்னு பார்த்து அதில் ஒரு சிறு பகுதி 1% அதில் மனசு இருந்தால் 5% கணக்கு பண்ணி அதை தானம் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. அது தானம் பண்ணி பழகணும். அடுத்து கோவிலில் தெய்வத்துக்கு ஊழியம் செய்கிறாங்கல்ல, இந்த அர்ச்சகர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் அதே கதின்னு உட்காந்துருக்காங்க, வேறு தொழிலுக்கு போகிறதில்ல, வேட்டியெல்லாம் கிழிஞ்சு ஒட்டு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, செல்லாத நோட்டு வந்துச்சுன்னா அதை பர்சலுக்கு ஒரு ஓரமாக வச்சுக்கிறான். எதுக்குன்னா கோயில் பட்டருக்கு போடணுங்க அது அப்படின்னு. அதே மாதிரி இந்த 4 8 வந்தாலும் அதை பத்திரமா வச்சுருப்பான். கோயிலுக்கு போனால் அப்படியே தடவி தோண்டி அடியிலேருந்து நோண்டி எடுப்பான். லொட்டுன்னு சத்தம் போடுவான். ஏன்னா காசு போட்டால் சத்தம் வர வேணாமா, அதான் லட்சுமி கடாஜம் அப்படின்னு சொல்லி இந்த 4 8 செல்லாத 10 பைசா 2 பைசா 3 பைசாவெல்லாம் இதுக்கு தான் வச்சுருப்பாங்க. இப்படி பண்ணாதீங்க. தெய்வத்துக்கு தொண்டு செய்கிறவர்களை நாம் தான் ஆதரிக்கணும். நாம் ஆதரிக்கலாம், அவங்க எங்கே பண்ணுவாங்க? அது ஒரு புண்ணியம். அப்புறம் தினம் இறைவனை சிந்திக்கணுங்க. குறைஞ்சபட்சம் காலையில் ஒரு 10 நிமிஷம், மாலையில் 10 நிமிஷம். நான்லாம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் செய்கிறேன். அந்த மாதிரி உங்களை செய்ய சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் செய்கிற போது உங்களுக்கு அந்த அமிர்த நாடி உயிர் பெறுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஞான திருஷ்டி வருது, நடக்க போகிறது என்னன்னு தெரியுது. உங்களுக்கு நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும், நீங்கள் நினச்சபடி நடக்கும். அது செய்யணும். அப்புறம் வாழ்க்கையில் கூடுமானவரை தப்பு தண்டா பண்ணாதீங்க. நீ வியாபாரத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த கலப்படம் பண்ணி வைக்கிறது, தராசு கடியில் புளியை ஒட்ட வச்சு நிறுக்கிறது, லிட்டர் படியை தேய்ன்னு தேய்ச்சி சைஸை குறைச்சி அளக்கிறது, இதெல்லாம் ஒரு நியாயமில்லாத வருமானம். பொய் சொல்லக்கூடாது. கூடுமானவரை அதுக்காக நம்ம இங்கே வாங்கின விலைக்கு விற்கணும்னு சொல்லலை, லாபம் வச்சு வைங்க, நியாயமான லாபம் இருக்கணும். வாங்குகிற பணத்துக்கு நியாயமாக உழைக்கணும். இப்போ பெரும்பாலும் அரசாங்க ஆஃபீஸுகளில் என்ன நடக்குது தெரியுமா, இவங்க ஆஃபீஸுக்கு வர்றதே லேட்டாக தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் போனவனுக்கு 1/2 மணி நேரம் ஆனவொடனே ரொம்ப அவசரமாக எந்திரிச்சு எங்கே போகிறீங்கன்னா கேன்டீனுக்கு போகிறேன் அப்படிமா. கேன்டீனுக்கு போனால் அவங்க திரும்புறதில்லை கூட. அங்கே போனால் இவனை போல் கேன்டீனுக்கு இன்னொருத்தன் வந்திருப்பான். 2 பேரும் தம் பற்ற வச்சாங்கன்னா 2 சிகரெட்டாக தீர்ந்தப்பட்டு தான் வருவாங்க. இப்படி ஓபி அடிக்கிறது. இப்படி ஓபி அடிச்சிங்கன்னா அது ஆண்டவனுடைய தண்டனை. உங்களுக்கு அமிர்த நாடி உயிர் பெறாது. திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஆழ்வார்கள் அடிதடி ஆழ்வாருங்க. அவர் ஒழுங்காக சொல்லி பார்ப்பார், இவனுக்கு கேட்கலாம் கை நீட்டிடுவார். அப்படிப்பட்ட ஆள் அவர். அப்படி ஆள் இப்போ இல்லையேன்னு இருக்கு எனக்கு. அந்த திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணுவார், ஸ்ரீரங்கம் கோவில் கட்டுறதுக்கு கொத்தனார் சித்தர்லாம் வர சொல்லிவிடுவார். அவங்க எல்லாம் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்த உடனே கூலி கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நான் பெருமாளை கேட்குறேன். பெருமாளை கேட்டால் பெருமாள் சொல்லுவார், நீ காவிரி ஆத்தங்கரைக்கு கூட்டிகிட்டு வா எல்லாரையும், நான் தரேன் உங்களுக்கு அப்படி. உடனே எல்லாரையும் கியூவில் கூட்டிகிட்டு போவார். போனால் காவிரி ஆற்றங்கரையில் பெருமாள் தலைப்பாக கட்டிக்கிட்டு நிற்பாரான். ஒரு சாக்கு மூட்டை நிறைய மண், அதில் மரக்காப்படி வச்சுருப்பார். வரிசையாக வர சொல் அப்படின்னோடனே ஒவ்வொருத்தரும் மடியை பிடிங்கப்பா அப்படின்னா, என்னங்க மண்ணை வச்சுக்கிட்டு நிற்கலாம் அந்த ஆள் அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிறபடி செய்யுங்கப்பா. ஒரு மண் அளந்து ஒரு மடியில் போட்டால் அங்கே மடிக்கு போனவுடனே அது பொண்ணாக மாறிடும். எவ்வளவு போடுறாரோ அவ்வளவு. அது எல்லாருக்கும் ஒரே அளவு போட மாட்டார். சிலருக்கு கூட போடுவார், சிலருக்கு குறையாக போடுவார். சில பேருக்கு அவர் மண் போட்டார்னா மண்ணாகவே நின்றுடும். ஏன்னு கேட்டால் ரொம்ப ஓப்பி அடித்தான், வேலையே பார்க்கல அப்படிம்பார். அந்த மாதிரிலாம் ஒரு பனிஷிங் சிஸ்டம் இப்போ இல்லையே. அதனால் வாங்குகிற தொகைக்கு நியாயமாக உழைக்கணும். நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா உள்ளே இருந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதில் அடுத்து நான் சில சம்பவங்கள் சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் சரித்திரத்தில் நடந்த சம்பவங்கள். ஒரு காலத்தில் முகலாய மன்னர்கள் இந்தியாவை முழுக்க ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்து ராஜாக்கள்லாம் தோற்று போய் அவங்களுக்கு தொண்டு செய்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது கர்நாடகா பக்கம் துளு நாட்டில் வித்யாரண்யர்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு மகான். அவர் என்ன பண்ணார்,
இது ஒரே அடாவடியாக இருக்குது. இந்த முகலாய மன்னர்கள் இந்து கோவிலெலாம் இடித்து போடுறான், இந்துக்கள் ராஜாவாக மாட்டாங்களா, இந்து சாம்ராஜ்யம் வராதான்னு ரொம்பவும் தெய்வத்திட்ட வேண்டி அழுதார். அப்போது மகாலட்சுமி சொன்னாலாம், வரும், நீ ஆசைப்படுறது வரும், சில பேர் வருவாங்க, அவங்கள நீ ஆதரிச்சின்னா அவங்க ராஜாக்கள் ஆவாங்க, இந்து சாம்ராஜ்யம் உருவாகும்னு சொன்னார். என்றைக்கு வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அக்கராயா புக்கராயான்னு 2 பேர் அண்ணன் தம்பி, அக்கா புக்கா பிரதர்ஸ்ன்னு சொல்கிறது, அவங்க வந்தாங்க. வந்து, சுவாமி, நாங்கள் இந்த முகலாய மன்னர்களை தோற்கடித்து இந்து ராஜாக்களாக ஆக விரும்புகிறோம், எங்ககிட்ட வசதி இல்லை, சேனை இல்லை, பணம் இல்லை அப்படின்னா. எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன நீங்கள் அப்படி கேட்குறீங்க, நான் என்ன சுருக்கு பையிலிருந்து பணம் பண்ண கேட்க போகிறேன், ரொம்ப வேகமாக கேட்குறீங்க எவ்வளவுன்னு. மலை உயரத்துக்கு தங்க காசு வேணும், அது இருந்தால் தான் ஒரு சேனையை மெயின்டைன் பண்ண முடியும்னு. அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சுன்னு ஸ்ரீசூக்தம் பாடினார். அப்போது தங்க நாணயம் மலை உயரத்துக்கு கொட்டுச்சு, அள்ளிட்டு போங்கடா, போய் ஒரு இந்து சேனையை உருவாக்கி இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள் என்று சொன்னார். அவங்க தான் முதல்ல ஹம்பியிலே இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவினார்கள். கிருஷ்ணதேவராயர் அந்த பரம்பரையில் வந்தவர் தான். திருமல் நாயக்கர் இவங்கெல்லாம் வந்து அந்த சேனையை சேர்ந்தவங்க தான். அது ஆரம்பித்த கதை, ஒரு கதை என்னென்னா, அந்த தானியம் வந்து தங்க நாணயமெல்லாம் கிடைச்ச பிறகு எங்கே தலைநகராக வச்சு எங்கே கோட்டை கட்டுறதுன்னு கேட்டாங்க. ஒரு இடத்த குறித்து கொடுத்தாரு. குறித்து கொடுத்து, நல்ல முகூர்த்தம் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த முகூர்த்தத்தில் நீங்கள் அடிக்கல் நாட்டுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்கன்னு நான் போய் யோக தியானத்தில் உட்காந்து என் மனசில் அந்த நேரம் தோணும்போது அங்கேருந்து நான் சங்கு ஊதுவேன், அந்த சங்கு சத்தத்தை கேட்டு நீங்கள் அடிக்கல் நாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவங்க 2 பேரும் செங்கல் கருங்கல் எல்லாம் சுண்ணாம்பை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவர் போய் கொஞ்சம் நேரம் கழித்து சங்கு ஊதுற சத்தம் கேட்டுச்சு. ஏய் சாமி, சங்கு ஊதிட்டாங்கடா, கல் அடுக்கடான்னு சொல்லி மலன்னு கல்லை ஒன்று மேல் ஒன்று வச்சு அடுக்கி செவுறு எழுப்புனா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இன்னொரு சங்கு கேட்டுச்சு. என்ன அது சாமி 2 சங்கு ஊதுறாங்க, நிப்பாட்டுன்னு அர்த்தமா அப்படின்னு இருக்கிற போது கொஞ்சம் நேரம் கழித்து சாமி வர்றாரு. வந்தவுடனே, என்ன சாமி 2 சங்கு ஊதுனீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், டேய், நான் ஒரு சங்கு தாண்டா ஊதுனேன், முதல்ல ஊதுன சங்கு எவனோ ஒரு ஆண்டி ஊதிட்டான், அவனுக்கு எனக்கும் தொடர்பே இல்லை, அவன் ஏன் ஊதுனானோ எனக்கு தெரியாது, நீங்கள் எதுக்கு கல் வச்சு எடுக்கினீங்கன்னா முதல் சங்குக்கு தான் வச்சோம், போச்சு போ. நான் சங்கு ஊதுனப்போ கல் வச்சுருந்தீங்கன்னா 2000 வருஷம் அந்த இந்து சாம்ராஜ்யம் நிலைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நான் கணக்கு பார்த்து சொல்கிறேன்னு பிரஷ்னம் வரைஞ்சி பார்த்து அந்த கிரக நிலைகளை பார்த்து 200 வருஷம்தான் அது நிலைக்கும் இந்த சாம்ராஜ்யம்னு சொன்னார். அதே போல் 200 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு முஸ்லீம் ராஜா அவர்களை தோற்கடித்து அவன் கொடியை பார்க்க விட்டான். இதெல்லாம் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது தவிர சில சுயகரமான சம்பவங்கள், நம்பப்படும் சம்பவங்கள், நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக சொல்லப்படும் சம்பவங்கள். ஒரு 6-7 எழுதிட்டு வந்திருக்கேன். அவர் செந்தில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் பேசுங்கன்னாரு. 1 மணி நேரம் 5 நிமிஷம் ஆகிப்போச்சு. இருந்தாலும் கூட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், அவர் அனுமதிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் யாரும் அங்கேருந்து எனக்கு செய்தி அனுப்புகிற மாதிரி தெரியல. சில பேர் கடைசியில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, அப்படிலாம் யாரும் செய்கிற மாதிரி தெரியல. அதனால் நான் தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். சில பேர் மறைமுகமாக வாட்சை துடைப்பாங்க, பாரியா வாட்சுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் ஒரு டிஸ்கரேஜிங் ரிப்போர்ட் எனக்கு ஒன்றும் வரல. ஆர்வமாக கேட்குறீங்க. சில சரித்திர சம்பவங்கள் சொல்கிறேன், அதை நீங்கள் ராத்திரி படுக்கையில் படுத்துக்கிட்டு அசை போடுங்க. கம்பர்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அவர் ராமாயணம் எழுதினார். அவர் வந்து ராமாயணம் எழுதின பிறகு அதை அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்லி புலவர்கள்ட்ட போய் கேட்டபோது, அவர் வந்து பிராமணர் இல்லை, அப்ராமணர், உபச்சர் ஜாதியில் பிறந்தவர். உபச்சர் ஜாதினா காளி கோவிலில் தீவெட்டி பிடிக்கிறவங்களுக்கு உபச்சர்னு பேர். அந்த ஜாதியில் பிறந்தவர் அவர். அதனால் அவர் எழுதின ராமாயணத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அவர் பெருமாள்கிட்ட போய் விழுந்து அழுத போது பெருமாள் என்ன சொன்னார், நீ நாளைக்கு சிதம்பரம் போ, சிதம்பரம் கோவிலை சுற்றி இருக்கிறது பூரா தீட்சிதர்கள் வீடு, அதில் ஒரு வீட்டில் அழுக சத்தம் வரும். அது ஏன் வரும்னு சொன்னால், ஒரு தீட்சிதருடைய மகன் பாம்பு கடித்து செத்து போயிடுவான்.
அப்போது நீ போய் ராமனை பாம்பினால் இந்திரஜித்து கட்டிய போது அவன் மீண்டு எழுந்த படலம் நீ எழுதியிருக்க இல்லையா, நாகபாச படலம், அதை படி அவன் உயிரோடு வந்துடுவான். அப்போ அவங்கெல்லாம் அங்கீகாரம் பண்ணுவாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி இவர் வந்தார், ஒரு தீட்சிதர் வீட்டில் அழுக குரல் கேட்டார். இவர் போய் நாகபாச படலம் படித்தார், அந்த பையன் உயிருக்கு வந்துட்டான். அப்போ அந்த 3000 தீட்சிதர்களும் அதை அங்கீகாரம் பண்ணி நாங்கள்லாம் சிவ வழிபாடு பண்ணுறவங்க, நீ பெருமாளை பற்றி எழுதியிருக்க, அதுக்கு ஸ்ரீரங்கம் அர்ச்சகர்கள் தான் பொறுப்பு. நீ ஸ்ரீரங்கம் போய் நாங்கள் ஒரு லெட்டர் தர்றோம், அதை கொண்டே காமிச்சின்னா அங்கே அங்கீகாரம் ஆகும் என்று சொன்னார். இவர் உடனே புக்கு எடுத்துக்கிட்டு ஸ்ரீரங்கம் போனார். போய் இதெல்லாம் சொன்ன உடனே சோழராஜா தலைமையில் நாடு ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சந்தோஷமாகி, சரி கோவிலே அரங்கேற்றம் பண்ணுவோம், நீ தெய்வக்கவியாக இருக்கிறாய் என்று சொல்லி இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனீங்கன்னா மேட்டழகிய சிங்கர் சன்னதின்னு ஒன்று உண்டுங்க, நரசிங்க பெருமாள் சன்னதி. போய் நீங்கள் அர்ச்சகருக்கு கேளுங்க, காட்டுவாங்க. மேட்டழகிய சிங்கர் சன்னதியில் அரசன் உட்காந்துருக்கான், கம்பர் வந்து ஒரு பாட்டாக படிக்கிறார். அப்படி படிக்கிற போது அங்கே உட்கார்ந்துருக்கிற புலவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது என்று சுவையாக ரசித்து சபாஷ் சபாஷ் என்று சொல்லி அங்கீகாரம் பண்ணுகிறார்கள். அப்படி வரும்போது ஒவ்வொரு பாட்டு படிக்கும்போதும் அதில் ஒருத்தர் கூட கவனிக்காமல் இல்லை, எல்லாம் ஆர்வமாக கேட்குறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் தமிழ் ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்ததுன்னா, நல்ல தமிழ் படித்தவங்களாக இருந்தாங்க. அதனால் அவருடைய கவிகளை ஈஸியாக ரசிக்கப்பட்டன. ஒவ்வொரு பாட்டையும் படித்து ராஜா மூஞ்சியை பார்ப்பார், மக்கள் மூஞ்சியை பார்ப்பார், எல்லாம் ரொம்ப ரசமாக ரசிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மேற்கொண்டு படிப்பார். இப்போது அங்கே நரசிங்க பெருமாளுடைய விக்கிரகம் ஒன்று இருக்குது, அது உலோகத்தால் ஆனது. அவருக்கு முன்னால் தான் இது படிக்கிறார். அப்போ இரணிய வதைப்படலம் படிக்கிறார். இரணிய வதைப்படலம் என்ன அப்படின்னா, இரணியனை நரசிங்க பெருமாள் வதம் பண்ண கதை அது, அதை படிக்கிறார். எந்த கட்டம் படிக்கிறாருன்னா, இரணியன் மகனை பார்த்து கேட்குறான், ஏண்டா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் எங்கள் அப்பா நாராயணன்னு சொல்கிறியே, இந்த தூணில் இருப்பான் நான் உங்கப்பேன் அப்படின்னு கேட்டான். இருப்பாரே, தூணிலும் இருப்பான் சாணிலும் இருப்பான் அப்படின்ட்டான் அவன். உடனே அவன் கோபமாக கதை எடுத்து இந்த தூணை ஓங்கி அடிக்கிறான். அடித்த உடனே தூணை பிளந்துக்கிட்டு நரசிங்க பெருமாள் வர்றாரு, வந்து அவனை கிழிச்சு போடுறாரு. இதான் சீன். தூணை அடித்த பிறகு அவர் அது வரைக்கும் அந்த பாட்டை எப்படி எழுதிட்டு வந்தார்னா, உணர்வு பூர்வமாக எழுதிட்டு வர்றார். இவன் இரணியன் கோபமாக கேட்குறது, பிரகலாதன் பயந்து பதில் சொல்கிறது, எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு சினிமாவில் சஸ்பென்ஸாக கொண்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இவன் தூணை தட்டினான் அப்படின்ன பிறகு அடுத்த பாட்டு அவர் எழுதுகிறாரு, பிளந்தது தூண் தோன்றியது சீயம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆக்சுவலாக நேரில் பார்க்குற மாதிரி வர்ணிக்கிறார். தூண்லேருந்து சீயம் வருது. அந்த காட்சியை படித்த உடனே என்னாச்சு, அந்த நரசிங்க பெருமாள் இருக்கார் விக்கிரகம், அவர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு இவ்வளோ நேரம். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. சந்தோஷமான உடனே ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை குரலில் அப்படின்னு கர்ஜித்தார். கை ரெண்டு தட்டினார், பேஷ் அப்படின்னார். இருந்தவன்ல பாதி பேர் இருந்துச்சு, ஓடியா போயிட்டான். என்னமா ஆகி போச்சுடா இங்கே பார்த்தா நரசிங்க பெருமாள் அதை அங்கீகாரம் செய்து விட்டார், அதை ரசித்தார். இது இன்றைக்கும் வந்து நம்பப்படுகிறது. நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனீங்கன்னா இங்கே கம்பர் அரங்கேற்றம் பண்ணின இடம்னு எழுதி வச்சுருப்பாங்க. இது கம்பர் காலம் சமீப காலம் தானே, இது வந்து ரொம்ப காலம் முந்தி இல்லையே. அது ஒரு சம்பவம். விக்கிரகம் பேசிய சம்பவம். விக்கிரகங்கிறது வெறும் கல்லுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு சொன்னேன். அடுத்தாப்புல இந்த திருமழிசை ஆழ்வார் கிழவியை குமரியாக்குனாரே, அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் ஆழ்வார் சன்னதிக்கு போனால் இதை மறக்க மாட்டோம் அப்படின்னு. அவர் வந்து பெருமாளை நேரில் பார்த்தவர். அவர் எந்த கோயிலுக்கு போனாலும் பெருமாள் இவரை பார்த்தோன்னே எந்திரிச்சு வாப்பா அப்படின்னு வரோம். அவ்வளோ தூரம் வந்து ஒரு பிரியம் வச்சுருந்தார். கும்பகோணம் சரங்கபாணி கோயிலுக்கு இவர் போனார். போனால் பெருமாள் போய் படுத்தே கிடக்கிறாரு. உடனே இவருக்கு ரொம்ப கோபமாகி போச்சு. என்னது, நான் வர்றேன் வந்து வான்னு கூட கேட்க மாட்டேங்கிறார் இவர் அப்படின்னு. இப்போ நாம் யாரும் அப்படி கேட்க மாட்டோம். இப்போ இங்கே வந்து முத்தலம்மா கடிச்சா வான்னு போன்னு சொல்லாமல் இருந்தால் போதும். அந்த மாதிரி நிலைமையில் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அவர் பெருமாளை பார்த்து கேட்குறாரு,
ஏன் படுத்து கிடக்குற ஒரேடியா? அது பள்ளிகொண்ட பெருமாள். சீதையை தேடி இந்தியா பூரா அலைஞ்சி கால் வலிக்குதா? படுத்துட்டியா ஒரேடியா? தூங்கிட்டியோ? நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு. கால் வலிக்குதா? சரி, எந்திரிக்க வேணாம், ரொம்ப டயர்டாக இருக்க, படுத்துக்கிட்டே கொஞ்சம் வான்னு சொல்லு, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படின்னு. படுத்துக்கிட்டே பேசியா வான்னு சொல்லு அப்படின்னா உடனே அந்த பெருமாளுடைய விக்கிரகம் அப்படியே எந்திரிச்சது. படுத்திருக்கிற பெருமாள் அப்படியே எந்திரிச்சது. இவருக்கு ஒன்றா மனசில் ஒரு குற்ற உணர்வு, பெருமாளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு. சரி சரி போதும் போதும் அப்படியே அப்படி மேற்கொண்டு எந்திரிக்க வேணாம் அப்படின்னு. வாழினே கேசல அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் சாரங்கபாணி கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த பெருமாள் எந்த கோயிலையும் அப்படி பார்க்க முடியாது. அந்த கோயிலில் மட்டும் படுத்த பெருமாள் பாதை எந்திரிச்சு மேனிக்கிறது. அவருக்கு உத்தான சாயின்னு பேர். உத்தான சாயின்னா படுத்த நிலையில் எழுந்தவர்னு அர்த்தம். இது ஒரு சரித்திர சம்பவம். அடுத்து ராமானுஜர் காலத்து சம்பவம் ஒன்று சொல்கிறேன். ராமானுஜர் பல்லக்கில் போய்கிட்டு இருக்கார். மண்ணும் பெண்ணும் ஆயிரக்கணக்கான சீடர்கள் போகிறபோது திடீர்னு என்னாச்சுன்னா அந்த ஊர்வலம் தொடர்ந்து போக முடியல. டிராஃபிக் ஜாம் ஆகி போகுது. என்ன டிராஃபிக் ஜாம்னா, எதிர ஒரு ரோடு கிராஸ் பண்ணுறாங்க ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டி யாருன்னா ஒரு பொம்பளை, அழகான பொம்பளை போய்கிட்டு இருக்கு. அந்த பொம்பளை பின்னால் ஒரு ஆள் கொடை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கார். அந்த கொடை பிடிச்சிட்டு போகிற ஆள் பாடி பில்டர், நல்லா மசில்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்கு. அப்போ ராமானுஜர் கேட்டார், இவன் ஒருத்தனுக்காக இந்த ஊர்வலமே நின்று போச்சு, யார் இவன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாரான், இந்த முன்னால் போராளி ஒரு பொம்பளை, அது பேர் பொன்னாச்சின்னு பேர், அவள் அழகில் மயங்கி கிடக்கிறான். அவன் வந்து ராஜாவுக்கு பாடி கார்டு, அதாவது கவர்மெண்ட் ரெஸ்லர். அவளுக்கு வெயில் அடிக்கக்கூடாதுன்னு கொடை பிடிச்சிக்கிட்டு போகிறான். அது ஒன்றும் ஜாப் இல்லை, அது கவர்மெண்ட் ஜாப் இல்லை. அது அவள் யாரோ இவன் யாரோ, மோகத்தில் மையில் மயங்கி கிடக்கிறான் அப்படின்னு சொன்னான். அப்போ பொம்பளைக்கு ஆம்பளை கொடை பிடிக்கிறது அந்த காலத்தில் இருந்துருக்கு. ஏன்னா இன்றைக்கி டூ வீலரில் போகிறவங்க முன்னால் பொம்பளை ஓட்டுறா, பின்னால் ஆம்பளை கொடை பிடிச்சிட்டு போகிறான் பயபக்தியாக. அந்த மாதிரியில் அன்றைக்கி நடந்திருக்கு. அப்போ ராமானுஜர் பார்த்தாரு, ஏன்னா அவ்வளவு அவள் அழகாக இருக்கிறா அப்படின்னு அந்த பொம்பளையை பார்த்தாரு. பார்த்துட்டு இப்போ தோலுக்கு இவன் இப்படி மயங்குறானா, அவனை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னாரு. உடனே அவங்களுக்கு போய் சாமி கூப்பிடுறாங்க உங்களுக்கு அப்படின்னு. அதில் வர முடியாதுன்னு சொல்லு, அந்த அம்மாவுக்கு நான் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன், வர முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு. உடனே அவர் கொஞ்சம் கிட்டே போங்கப்பா அவங்ககிட்ட அப்படின்னு. கிட்டே போனோடனே இந்தாப்பா அங்கே வா. ராமானுஜரே குரல் கொடுத்தாரு. என்ன சாமி வந்து அப்படி செவிடாலாக வந்து என்ன அப்படின்னு. எதுக்குப்பா அந்த அம்மா வந்து கொடை பிடிச்சிட்டு போகிறேன், சம்பளம் கொடுக்குதான்னு. சம்பளம்லாம் இல்லைங்க, கொடை பிடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தா போதுமே. ஏன் என்ன செய்திண்ணா, அந்த அம்மாவை பார்த்தீங்களா, அந்த அழகை பார்த்தீங்களா, மூக்கை பார்த்தீங்களா, வாயை பார்த்தீங்களா, அந்த கண்ணை பார்த்தீங்களா, காதை பார்த்தீங்களா, நடக்கிற ஒயிலை பார்த்தீங்களா, இப்படி பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு என்ன சாமி தெரியும், நீ சாமியார், என்னை போல் ஆளுக்கு தான் தெரியும் அப்படின்னோடனே இவன் சொன்னானேங்கிறதுக்காக ஒரு தடவை அந்த பொம்பளை பார்த்தாரு. பார்த்துட்டு பாரு மாயை பண்ணுற வேலை, இவன் வந்து இடது காலால் விட்ட வேலையை அவன் வலது காலால் செய்வான் போல் இருக்குன்ட்டு, சரி இதை விட அழகான கண்ணு ஒன்று நான் காட்டுறேன், நீ உடனே பார்ட்டி மாறிடுவியா, கட்சி மாறிடுவியா அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், இதை விட அழகான கண்ணு 17-14 உலகங்கள்னு இருக்க முடியாது, காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னா. சரி வா என் கூட அப்படின்ட்டு அந்த ஊர்வலத்தை அப்படியே திசை திருப்பினார். எல்லாம் வாங்கப்பா கோயிலுக்கு வாங்க. நேராக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனார். கோயிலுக்கு போனோடனே அவர் அந்த பாடிகார்டை கூப்பிட்டு கிட்டத்தில் நிற்க வச்சு, கர்ப்பகிரகத்தை பற்றி நிப்பாட்டி வச்சு, அந்த விக்கிரகத்தை பாரு அப்படின்னு. ரங்கநாத பெருமாள் படுத்திருக்கார். கோயில் அர்ச்சகரை பார்த்து திருமுக மண்டலத்தில் தீபம் காட்டுங்க அப்படின்னு. இப்படி தீபம் அந்த முகம் நல்லா தெரிகிற மாதிரி காட்டினார். காட்டினா ராமானுஜர் கேட்டுக்கிட்டதுக்காக பெருமாள் அவர் அன்புக்கு வசப்பட்டு அந்த நீண்ட கண்களை அப்படி இப்படி புரட்டினார். அவனை ஒரு பார்வை பார்த்தார், அந்த பாடிகார்டை ஒரு பார்வை பார்த்தார், ராமானுஜர் ஒரு பார்வை பார்த்தார், மக்களை ஒரு பார்வை பார்த்தார். மறுபடியும் இது கல்லாயிடுச்சு. என்னப்பா பாத்தியா கண்ணு அப்படின்னாரு. தட்டாலும் கீழே விழுந்தவர் தான். கண்ணுன்னா இதுதாங்க கண்ணு.
அதெல்லாம் புண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்று முதல் அவர் வைணவரானார். அவருக்கு பிள்ளை உறங்காவல்லி தாசர் என்று பெயரிட்டு அந்தரங்க சீடனாக்கினார். கடைசி வரைக்கும் அவர் அவருக்கு பாடிகார்டாக இருந்தார். இது ஒரு சம்பவம் ராமானுஜர் வாழ்க்கையில் நடந்தது. விக்கிரகம் அசைந்த கதை. அடுத்தது மதுரை பக்கத்தில் இருக்குது. நான் மதுரைக்காரன் தானே. அழகர் கோவிலில் உற்சவமூர்த்தி இருக்கார். நம்ம மதுரைக்கு வர்றதில்ல, ஆற்றுல இறங்குறதுக்கு வர்றதில்ல. அந்த விக்கிரகத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, அது அபரஞ்சி தங்கத்தில் செய்யப்பட்டது. அது சும்மா சாதாரண பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டதல்ல. அது டெய்லி அபிஷேகம் பண்ணுறதுக்கு நூப்புர கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வருவார் அர்ச்சகர். நூப்புர கங்கை இன்றைக்கி போயிருக்கீங்களா? அங்கே மலைக்கு மேலே, அழகர் மலைக்கு மேலே நூப்புர கங்கைன்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. அது ஒரு 6 ஓடி பெருமாள் திரிவிக்ரம அவதாரம் எடுத்து 3 உலகங்களையும் அளந்தபோது பிரம்மலோகத்தில் அவர் கால் நீட்டினப்போ பிரம்மா கமண்டலத்திலேருந்து தீர்த்தம் விட்டு காலை கழுவினாராம். அந்த தண்ணியில் ஒரு செட்டு இதில் விழுந்து அன்னையிலேருந்து அந்த 6 ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் நூப்புர கங்கைன்னா கொலுசு சலங்கைன்னு இருக்கும். அந்த தீர்த்தத்தை டெய்லி ஒரு குடம் எடுத்துகிட்டு அதில் தான் ஸ்நானம் பண்ண வைப்பாங்க அந்த உற்சவ பெருமாளை. இதில் என்ன விசேஷம்னா, ஒரு நாள் யார் அங்கேருந்து கொண்டு வருதுன்னு சோம்பல் பட்டுக்கிட்டு சாதா தண்ணியில் அவர் ஸ்நானம் பண்ணி வச்சாருன்னா அபிஷேகம் கருப்பாக மாறிடும். அவ்வளோதான். அது மறுபடியும் நிறம் மாறாது. ஒரு தடவை இப்படி ஆகிப்போச்சு. அப்புறம் அவள் அப்பா கூப்பிட்டு திட்டினார், ஏண்டா சாதா தண்ணியில் குளிப்பாட்டியா, பார்த்தியா பெருமாள் கோவிச்சுக்கிட்டாரு. அப்புறம் இவங்க இங்கேருந்து நடந்து போய் மறுபடியும் அந்த நூறு கங்கை தீர்த்துக்கணும், அதை வச்சு ஸ்நானம் பண்ண மறுபடியும் நார்மலாக. இன்றைக்கி வரைக்கும் அதான் நடக்குதுங்க. அதை விட ஒரு பெரிய வேடிக்கை தெரியுமா? இந்த நூபுர கங்கையை சேவிக்கணும்னு பக்தர்கள் ஆசைப்பட்டு இங்கேருந்து போகிறாங்க, நடந்து போகிறவங்க இருக்கிறாங்க. அதில் நம்மளை மாதிரி சுகவாசிகள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஏங்க விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு, அங்கேருந்து ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்து இங்கே டேப்பு திறந்தால் வர்றாப்பில் பண்ணால் என்னங்க அப்படின்னு அதையும் பண்ணிடுச்சு தேவஸ்தானம். பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நூபுர கங்கை தீர்த்தம் ஒரு டேங்கில் விழுந்து ரொம்புது. இந்த சுகவாசிகள் அங்கே போய் பாட்டிலில் பிடிச்சிக்கிறாங்க. இப்போது அந்த டேங்கில் விழுகிற தண்ணியை எடுத்து அந்த உற்சவ மூர்த்தி அபிஷேகம் பண்ணால் கருத்து போகுது. அதை கவனிக்கணும் நீங்கள். அப்போ மனுஷன் காலால் நடந்து போய் அங்கே போய் அதை கொண்டு வந்தால் தான் பெருமாளுக்கு பிடிக்குது. இன்றைக்கும் அது நடக்குதுங்க. அந்த தீர்த்தத்துடைய சுவையே தனி. வருஷம் ஒரு தடவை பெருமாளுக்கு அதில் முழுக்காட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம், மதுரை கூட்டமே அங்கே தான் நிற்கும். ஏன்னா அவரை குளிப்பாட்டின அந்த தீர்த்தமானது ஓடி வருதில்ல, அதை எடுத்து தலையில் விட்டுக்கிறதுக்கு கூட்டம் நெறிதுளி பண்ணுவாங்க. அர்ச்சகர் என்ன பண்ணுவார், அடிச்சுக்காதீங்கன்னு சொல்லி கீழே விழுகிறத சொம்புனால் முண்டு அடித்து விடுவார். எல்லோரும் மூஞ்சில் வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு. அடுத்தபடியாக திருச்சி பக்கத்தில் கல் கருடன்னு ஒன்று கேள்விப்பட்டீங்க. ஒரு கருடன் மேலே பெருமாளை ஏற்றி கொண்டு வருவாங்க. நேரம் ஆக அந்த கருடன் வெயிட் அதிகமாகும். 5 பேர் முதல்ல தூக்குற கருடன் 40 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் மறுபடி சன்னிதானத்துக்கு வந்தோன்னே லைட் ஆகிடும். அது இப்போவும் நடக்குது வருஷம். அப்புறம் திருப்பதியில் பெருமாளுக்கு இந்த இடத்துல வெள்ளையாக பச்சை கற்பூரம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? திருப்பதி பாலாஜி படம் பார்த்தீங்கன்னா அது வெள்ளையாக இருக்கும். அது என்ன கதை அப்படின்னா, அனந்தாழ்வான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ராமானுஜருடைய உத்தரவின் பேரில் திருப்பதி மலை மேலே நந்தவன கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பூமாலை சாத்திரத்துக்கு பெருமாளுக்கு புஷ்பகவனம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி. அந்த அம்மாவை வேலை வாங்கினார். இவர் மண் வெட்டி தருவார், அந்த அம்மா தலைமையில் வச்சு கொண்டு கொட்டிட்டு வரும். இதை பார்த்து பெருமாளுக்கு இறக்கமாகி போய் அந்த அம்மா போகிற போது பாதி வழியில் ஒரு பையன் மாதிரி வடிவெடுத்து அம்மா கொடுங்க நான் கொண்டு கொட்டுறேன்னு சொல்லி அவன் வாங்கி கொட்டினதானே, என்ன இப்போ சீக்கிரம் வந்துடுற, முன்ன லேட்டாவில் வருவேன் அப்படின்னு இவர் கேட்குறாரு அனந்தாழ்வான். அதுக்கு அந்த அம்மா சொல்லி, ஒரு பையன் ஒருத்தன் வாங்கி கொட்டுறான் அப்படின்னு, நீ எதுக்கு அவன்கிட்ட கொடுக்குற அப்படின்னா, என்னால் முடியலை, அவன் சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னோடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு, வந்திருக்கிற சின்ன பையன் இல்லை பெருமாள் தான் அப்படின்னு மும்படி தூக்கிட்டு வந்தார். அடுத்து அந்த பையன் கூடையை கொடுன்னு கேட்குற போது இவன் தானே அவன் அப்படின்னோடனே இவருடைய ஞானக்கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, வந்திருக்கிறது பாலாஜி தான் அப்படின்னு. அப்போ அவர் கேட்டாராம், யோ இந்த உலகம் பூரா உனக்கு சொத்துன்னு ஆக்கிட்டேன், உன் உண்டியில் ஒரு மணிக்கு ஒரு தடவை ரொம்புது, எங்களுக்குன்னு ஒன்றுமே இல்லை, எங்கள் சொத்துன்னு ஒன்று தான் இருக்குது, என்னென்னா இந்த கைங்கரியம் ஒன்று தான், அதையும் பிடுங்க வந்துட்டியா பாதியில், நீ போ
இங்கே வந்து தலையிடாத, டோன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னா. நிறமாத கர்ப்பிணி பாவம் ரொம்ப கஷ்டப்படும். அது எனக்கு தெரியுமையா, என் முன்னாடி தானே உன் முன்னாடி போயா அப்படின்னா. போக மாட்டேன் அப்படின்னா. உடனே கட்டப்பாறை வச்சு ஓங்கி அடித்தாருங்க. பார்த்தா நாடி பிச்சுக்கிட்டு ரத்தம் ஊற்றுது. உடனே கையால் மூடிக்கிட்டு ஐயோன்னு கத்திட்டு அந்த பையன் வேகமாக ஓடினான். உடனே இந்த அம்மா ஏங்க அந்த சின்ன பச்சை பிள்ளையை போட்டு போய் அடிச்சிங்க அப்படின்னு கேட்க, இவரும் பின்னாலேயே ஓடினா வேகமாக ஓடி சன்னதியில் விக்கிரகத்தில் போய் மறைஞ்சிட்டேன். மறைஞ்ச உடனே என்ன ஆகுது, அந்த விக்கிரகத்தில் இங்கே இருக்கிற ரத்தம் ஒழுகுது. அர்ச்சகர் பார்த்தார், என்னது என்னென்ன, நான் அடிச்சு விட்டேன் அப்படின்னாரு. ஏன் அடிச்சிங்க பெருமாளெல்லாம் போயின்னா, அனாவசியமாக என் வேலையில் குறுக்கிட்டார் அவர், அதான் கோவம் வந்துச்சு. உடனே அர்ச்சகர் அது ரத்தம் வர்றது பார்க்க பொறுக்க மாட்டாமல் அங்கே பச்சை கருப்பு இருந்துச்சு, அதை அள்ளி அப்படி நாடியில் வச்சார். நின்றுச்சு ரத்தம். அப்போ பெருமாள் குரல் கேட்டதான், இதை தொடர்ந்து செய்யுங்கள், ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த இடத்துல பச்சை கருப்பூரம் வைங்க. வேறு எந்த பெருமாளுக்கும் அது இருக்காது, அவருக்கு மட்டும்தான் அது இருக்கும். நீங்கள் வேணால் போய் அந்த கதை என்னென்னு கேளுங்க, சொல்லுவாங்க. இதான். அப்புறம் இந்த மாதிரி நிறைய கதை இருக்குங்க. மணிப்பாட்டுக்கு ஆகிக்கிட்டே இருக்குது. செந்தில் கோச்சுக்க போகிறாரு. இன்னும் ஒரே ஒரு கதை சொல்லி நான் கிளம்பிடுறேன். திருக்கண்ணபுரம்னு ஒரு ஊருங்க. அதாவது நம்ம சீர்காழி பக்கம் இருக்குது. அது ஒரு பாடல் பெற்ற திவ்ய தேசம். அங்கே இருக்கிற பெருமாளுக்கு சௌரிராஜன்னு பேர். அது ஏன்டா சௌரிராஜன்னு பேருன்னா, இந்த பெண்கள் தலைக்கு ஜவுரி முடி வைப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த பேர் தான் அது வருது. என்னென்னா, ஒரு நாள் பெருமாளுக்கு பொங்கல் படைச்சிட்டு அர்ச்சகர் போய் ராஜாட்ட கொடுத்தா அதில் பொம்பளை தலைமுடி இருந்துச்சான். என்னையா அர்ச்சகம் பார்க்குற, தலைமுடி இருக்குது பிரசாதத்தில், அதை கூட எடுக்கிறது இல்லைன்னா என்னென்னா இவர் உடனே தப்பிக்கிறதுக்கு, ராஜாவுடைய கோபத்தில் தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு பெருமாளுக்கு மட்டும் தலையில் நிஜமாகவே முடி இருக்குதுங்கன்றார். ஒரு பொய் எழுத்து விட்டார். என்ன தைரியத்தில்னா அவர் நம்பிக்கை வரும்னு நினச்சி சொன்னார். இவன் ராஜா முழிச்சுக்கிட்டான். இது என்னையா புது கதையாக இருக்குது, எந்த பெருமாளுக்கும் நிஜ முடி நான் பார்த்தது இல்லையே, நாளைக்கு நான் வருவேன், முடியை காட்டணும், முடி இல்லையாக்கும் உனக்கு முடி இருக்காது அப்படின்றார். உடனே இவர் ராத்திரி பூரா பெருமாளே பெருமாளே இப்படி ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உருண்டு புரள்றார். அப்போ நடராத்திரி கனவில் பெருமாள் தோன்றி, ஓய் ஏன் பயப்படுறீர், உண்மை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னார். மறுநாள் ராஜா வந்துட்டான். ராஜா வந்துட்டான்னா பின்னாலேயே மந்திரி பிரதானிகள்லாம் வராங்க. ஒருத்தன் சங்கு ஊதுறான், ஒருத்தன் அடிக்கிறான். வந்தவுடனே இவருக்கு வயிறெல்லாம் கலங்குது. வந்தவுடனே நேராக, ஓய் என்னமோ இந்த பெருமாளுக்கு நிஜ முடி இருக்கு, நீர் எங்கள் கிரீடத்தை எழும்பாவும் காட்டும் அப்படின்னு. அந்த கிரீடத்தை எடுத்தால் கத்தையாக நிஜ முடி, அப்படி சுருள் சுருளாக. இந்த கால பொண்ணு எவ பார்த்தாலும் பொறாமப்படுவான், அவ்வளவு முடி இருந்துச்சான். அதை பார்த்தோன்னே ராஜா ஆச்சரியப்பட்டானோ இல்லையோ, அர்ச்சகர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். எப்பா என்னை காப்பாற்றுறதுக்கு என்ன ஒரு லீலை இதுன்னு. அன்னையிலேருந்து அவருக்கு சௌரிராஜன், சௌரி முடி காட்டினவர்னு பேர். திருக்கண்ணபுரம். அதே திருக்கண்ணபுரத்தில் இன்னும் ஒரு சின்ன சம்பவம் உண்டு. ஒரு தடவை முகலாயர்கள் இந்த கோயில் இடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இடிக்கிறதுக்கு வந்தால் சவுறு இடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சவுண்டு கேட்குது. அப்போது அர்ச்சகர் என்ன பண்ணார், ஒருத்தரும் இல்லை, கதவை சாத்திட்டார். கதவை சாத்துனா பெருமாளை காப்பாற்றினா அவங்க வேகமாக இடிக்கிறாங்க. இவர் ஒரு ஸ்டேஜில் கோபம் சரி நிச்சயமாக கோயில் இடிக்க போகிறாங்க, அடுத்து என்னை போட்டு கொளுத்த போகிறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப வெறி அந்த ஆரத்தி காட்டுற தட்டெடுத்து, நீங்களாம் ஒரு சாமி போடா அப்படின்னு பெருமாள் மேலே விட்டு எரிஞ்சார். எரிஞ்சால் நெத்தியில் சில்லு பேர்ந்துருச்சு, காயம். என்னாச்சு, உடனே இடிக்கிற சத்தம் நின்று போச்சு. என்ன சத்தம் நின்று போச்சு அப்படின்னு மெல்ல கதவு ஓட்ட வழியாக பார்த்தா ஒரு வயலும் காணாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியல. அப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாராம், பெருமாளே மண்டையில் அடிச்சு விட்டேன், கோச்சிக்காதே. இன்றைக்கும் போனீங்கன்னா அந்த விக்கிரகத்தில் அந்த இடத்துல சில்லு உடைஞ்சது தெரியும். அவர் கேட்டிங்கன்னா அந்த கதை சொல்லுவார். இப்படிலாம் இருக்குது. என்னை விட்டிங்கன்னா ராத்திரி பூரா கதை சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் நீங்கள் ஆயுசுக்கும் அவனை கூப்பிடாதையா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆகிடும். அதனால் இதோட நிறுத்தி கொள்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த அன்பர் திரு செந்தில்குமார் அவர்களுக்கும், ஊர் பிரமுகர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்காது எந்த விழாவும். கோவில் நிர்வாகிகளுக்கும் கோவில் தொண்டருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இதை உற்சாகத்தோடு இருந்து கேட்டு என்னை ஊக்குவித்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன். அருமையான
நம்முடைய ஆலய திருவிழாவிலே இன்றைய தினம் சிறப்பாக ஒரு ஆன்மீக செய்திகளை ஆத்மார்த்தமாக மக்களெல்லாம் உணர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்து மதம் என்ற தலைப்பிலே அருமைக்குரிய ஐயா ஸ்ரீமான் ஜோசப் அவர்கள் சிறப்பாக இங்கே உரையாடினார்கள், உரை நிகழ்த்தினார்கள். நான் இந்த ஜோசப்னு சொன்ன உடனே நான் ஃபோனில் கேட்டேன், என்னப்பா ஜோசப்பு தான் வந்து கிடச்சிருக்காரா, வேறு ஆள் இல்லையா உங்களுக்கு இந்து மதத்தில் அப்படின்னு கேட்டேன். அப்போ தம்பிகள் சொன்னாங்க, ஆன்மீகத்தினுடைய வாயிலாக இந்து மதம் மிகப்பெரிய ஒரு கடல். அந்த இந்து மதத்தினுடைய பெருமையை அறிந்து உணர்ந்து ஒரு வைஷ்ணவராக தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவர் என்று நம்முடைய சகோதரர்கள் சொல்கின்ற போது, அப்போ உண்மையிலேயே அவரை பார்க்கணுமேங்கிறதுக்காகத்தான் நான் இந்த பக்கம் வந்தேன். நிறைய போஸ்டர்லாம் பார்த்தேன், என்ன இன்றைக்கு இந்து மதம் அற்புதமாக போட்டிருக்காங்களே போஸ்டர்லாம் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வந்து கேட்கின்ற போது. உள்ளே வந்தவுடனே நம்ம தம்பி நம்முடைய கலைநகரை சேர்ந்த போலீஸ் உறவர் இங்கே வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், நீ என்னப்பா அங்கே வந்திருக்கேன்னு கேட்டேன். இல்லை, நான் வந்து யூடியூப்பில் உங்களுடைய ஸ்பீச்செல்லாம் நிறையா பார்த்துருக்கேன் அப்படி சொன்னாப்பில். அப்போ உண்மையிலேயே ஒரு சரியான நபரைத்தான் நம்முடைய ஆலயத்துக்கு நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். அவர்களுடைய சொற்பொழிவும் நம்ம அத்தனை பேருக்கும் புரியக்கூடிய வண்ணத்தில் இருந்தது. எளிமையாக சிறப்பாக எதை தின்னால் பித்தம் தெளியுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்வதைப் போல இந்து மதத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் சிறப்பாக நமக்கெல்லாம் புரியும் வண்ணம் அவங்களுடைய சொற்பொழிவு இருந்தது. அன்னாருக்கு உங்களுடைய அத்தனை பேருடைய சார்பிலும் அகில பாரத இந்து மகாசபாவுடைய சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. வணக்கம். இங்கே அருமையானதொரு சமய சொற்பொழிவு ஆற்றிய அண்ணன் டிஏ ஜோசப் அவர்களை அகில பாரத இந்து மகாசபா மாநில தலைவர் பாலசுப்ரமணியன்ஜி பொன்னாடை வைத்து கௌரவிக்கிறார்கள். மேலும் சமய சொற்பொழிவு ஆற்றிய டாக்டர் டிஏ ஜோசப் அவர்களை இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார்ஜி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். மேலும் எங்களை உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை கௌரவப்படுத்திய அன்பு அண்ணன் மாவட்ட தலைவர் மாநில தலைவர் இந்து மகாசபா பாலசுப்ரமணியன் அவர்களை டாக்டர் ஜோசப் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்களை டாக்டர் ஜோசப் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கீர்வளை ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.